ஓகே. நான் ஸ்க்ரீன் பிரசன்ட் பண்றேன். தெரியுதான்னு யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. தெரியுதா? ஹலோ. நான் ஸ்க்ரீன் பிரசன்ட் இல்லக்கா. பண்ணது இப்போ தெரியலையா? ஓகே. தெரியலக்கா. இப்போ? ம். ஓகே. தெரியுதுக்கா. ஓகே ஃபைன். இப்போ தெரியுதா? ம். ஓகே. ஸோ கெமிக்கல் பாண்டிங்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றதுக்கு வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ப ஃபுல்லா பார்க்கலாம் இங்க. ஸோ இங்க சொன்ன மாரியே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ கெமிக்கல் பாண்டிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடியே நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லலாம் படிச்ச அதே டாபிக் தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு 2 ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ இப்போ 2 ஆட்டம் இல்ல ஒரு மொத்தமா ஆட்டம் ஆர் மாலிக்யூல்ஸ் இருக்கிறப்போ, ஸோ எந்த ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து 2த்தையும் வந்து ஜாயின் பண்ணுதோ, ஸோ இப்போ 2 ஆட்டம் இருக்கு. ஸோ அப்ப அந்த 2 ஆட்டம் வந்து எந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுதோ, ஸோ அத வந்து கெமிக்கல் பாண்டுன்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் இங்க குடுத்திருக்கேன். The attractive force which holds different chemical constituents like atoms or molecules together. They are called as a chemical bond. ஓகேவா? ஸோ எதுக்கு நம்ம இந்த சாப்டர் படிக்கணும் அப்படின்றதுக்காக ரீசன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து நீங்க நோட்ஸ் எழுதுறப்போ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. The attractive force which holds the different chemical constituents like atoms or molecule. ஸோ அத வந்து கெமிக்கல் பாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதுக்கு வந்து கெமிக்கல் பாண்டிங்கோட டெஃபினிஷன். ஸோ எதுக்காக இந்த சாப்டர் படிக்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்க நோட்ஸ்ல எழுத தேவையில்ல. ஸோ பேசிக்கலி எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, ஸோ எல்லா ஆட்டம்ஸுமே வந்து கம்பைன் பண்ணாது. ஒரு சில ஆட்டம்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணும் அப்படின்னா கம்பைன் பண்ணும். ஸோ எந்த ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் பண்ணுது அப்படின்றதுக்காக ஒரு தியரி வந்து இந்த சாப்டர்ல குடுத்திருப்பாங்க. ஓகேயா? ஸோ அதே நான் சொன்ன மாரி தான் வை டூ ஆட்டம்ஸ் கம்பைன்? எதுக்காக ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் ஆகுது? ஏன் இந்த ஆட்டமும் இந்த ஆட்டமும் கம்பைன் ஆகுது? ஸோ அத பத்திலாம் இங்க டீட்டெயிலா பார்ப்போம். அதே மாரி செகண்ட் பாயிண்ட் பாருங்க. வை சம் ஆட்டம்ஸ் கம்பைன் வேறஸ் அதர்ஸ் டோன்ட். சில ஆட்டம்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கம்பைன் பண்ணுவாங்க. வேறஸ் மிச்ச ஆட்டம்ஸ் பார்க்கிறப்போ அவங்க என்ன ஆக மாட்டாங்க அப்படின்னா கம்பைன் பண்ண மாட்டாங்க. ஸோ அத பத்தி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சாப்டர்ல பார்ப்போம். அடுத்து பாருங்க. வை மாலிகுல் போசஸ் டிஃபரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இப்போ நம்ம நெறைய மாலிகுல் பார்த்திருப்போம். லைக் கார்பன் டை ஆக்சைடு பார்த்திருப்போம். வேற ஏதாவது SO4, சல்ஃபேட் அந்த மாரி நெறைய மாலிகுல்ஸ் பார்த்திருப்போம். ஸோ இப்போ இந்த மாரி மாலிகுல்ஸ் பார்க்கிறப்போ அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கும்னா, எல்லாரோட மாலிகுல்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்காது அப்படின்னா, சேமா இருக்காது. ஸோ அத பத்தி டீட்டெயிலா இந்த சாப்டர்ல வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாரி கொஸ்டின்ஸ் நம்ம இங்க மேல கேட்டோம்ல கொஸ்டின்ஸ். எதனால வந்து ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகுது? அப்புறம் எதுக்கு வந்து சில ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் ஆகுது, மிச்ச ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகல? அப்புறம் எதனால மாலிக்யூல்ஸ் வந்து டிஃபரெண்ட் ஷேப்ஸ்ல வந்து போசஸ் பண்றாங்க? ஸோ இப்ப இந்த 3 கொஸ்டின்ஸோட ஆன்சர் தான் என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த தியரீஸ் வச்சு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் தியரி என்ன அப்டின்னா, லூயிஸ் தியரி. ஸோ பேசிக்கலி இன்ட்ரோடக்ஷன்ல ஃபுல்லா நம்ம என்ன தியரி பார்ப்போம் அப்டின்னா, லூயிஸ் தியரி. அதுக்கப்புறமா வேலன்ஸ் பாண்ட் தியரி அண்ட் தென் வெஸ்பர் தியரி. ஓகேயா? ஸோ இப்ப இதுல டவுட் இருந்துச்சு அப்டின்னா நீங்க கேட்கலாம் அப்பயே. ஓகே. ஸோ லூயிஸ் தியரில என்ன சொல்லியிருப்பாங்க அப்டின்னா, ஃபார்மேஷன் ஆஃப் கெமிக்கல் பாண்ட் த்ரூ எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்போ வந்து ஒரு ஒரு ஆட்டம் எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ அப்ப அந்த ஆட்டம்ல வந்து சுத்தி நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கரெக்ட்டா? ஸோ அப்போ வந்து எதனால கெமிக்கல் பாண்ட் வந்து எலக்ட்ரான்ஸ் மூலமா ஃபார்ம் ஆகுது. கரெக்ட்டா? எலக்ட்ரான்ஸ் மூலமா ஃபார்ம் ஆகுது அப்படின்றதுக்காக இந்த தியரி வந்து அவங்க குடுத்திருப்பாங்க. ஓகேயா? ஸோ அதுக்கு தான் இந்த தியரி. ம். எக்ஸ்பிளைன் த தியரி பை சீயிங் ஆட்டம்ஸ் அஸ் அ கெர்னல். ஸோ இங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ஆட்டம வந்து மொத்த ஆட்டமாவே பார்க்க மாட்டாங்க.
ஸோ ஆட்டம் வந்து ஃபுல்லா கர்னல்னு பார்ப்பாங்க. ஸோ கர்னல்னா என்ன அப்படின்னா நியூக்ளியஸ் பிளஸ் இன்னர் எலக்ட்ரான். ஒன்லி எலக்ட்ரான்ஸ் மட்டும் பார்க்க மாட்டாங்க. ஸோ இந்த தியரியில பார்க்குறப்போ தே வில் see the ஆட்டம் ஆட்டம் வந்து மொத்தமா வந்து கர்னலா பார்ப்பாங்க. தட் மீன்ஸ் நியூக்ளியஸ் பிளஸ் எலக்ட்ரான்ஸ். ஓகேயா? அதுதான் இங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அவுட்டர் ஷெல்ல எப்படி அப்படின்னா இட் கேன் அக்கமடேட் அ மேக்ஸிமம் ஆஃப் 8 எலக்ட்ரான். ஸோ இப்போ வந்து அவுட்டர் ஷெல் பார்க்குறப்போ நம்மளால மேக்ஸிமமா எவ்வளோ எலக்ட்ரான் அக்கமடேட் பண்ண முடியும் அப்படின்னா 8 எலக்ட்ரான் தான். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பேசிக் பாயிண்ட்ஸ் எதுக்காக எலக்ட்ரான்ஸ் மூலமா ஒரு கெமிக்கல் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்றாங்க. அப்புறம் ஆட்டமை வந்து நம்ம கர்னல்னு பார்ப்போம் விச் இஸ் நியூக்ளியஸ் பிளஸ் இன்னர் எலக்ட்ரான். அப்புறம் வந்து அவுட்டர் ஷெல்ல வந்து இட் கேன் அக்கமடேட் அ மேக்ஸிமம் ஆஃப் 8 எலக்ட்ரான்ஸ். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பேசிக் பாயிண்ட்ஸை வச்சு இந்த தியரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. லூயிஸ் என்ன அசியூம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த 8 எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு கியூபோட கார்னரை வந்து ஆக்கிபை பண்ணிருக்கு. நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ இப்போ ஒரு கியூப் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 8 கார்னர்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி இவங்க என்ன அசியூம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நம்ம ஆக்டெட்ல இருக்க நம்மளுக்கு அவுட்டர் ஷெல்ல இருக்க 8 எலக்ட்ரான்ஸும் வந்து இந்த கியூப்ல இருக்க கார்னர்ஸை வந்து ஆக்கிபை பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி அவர் அசியூம் பண்ணியிருப்பாங்க. சோ இந்த ஆக்டெட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ பத்தி நம்ம எதுக்கு பேசுறோம்? எல்லா எலக்ட்ரான்ஸும் இருக்கு. இன்னர் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அதே மாதிரி அவுட்டர் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம எதுக்கு ஆக்டெட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பத்தி பேசுறோம் அப்படின்னா, this octet of electron it tells about the stability nature of the chemical bond. சோ இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு கெமிக்கல் பாண்டோட ஸ்டெபிலிட்டிய பத்தி சொல்லுது. சோ இப்போ வந்து நிறைய ஆட்டம்ஸ் வந்து பாண்ட் ஃபார்ம் பண்றப்போ எல்லா எல்லா மாலிகுல்ஸும் என்னவா இருக்காது அப்படின்னா ஸ்டேபிளா இருக்காது. சில மாலிகுல் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். மிச்ச சில மாலிகுல் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருக்காது. ஓகேவா? சோ இப்ப இந்த ஆக்டெட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன சொல்லும் அப்படின்னா ஒரு ஒரு கெமிக்கல் பாண்டோடைய ஸ்டெபிலிட்டிய வந்து சொல்லும். தட் மீன்ஸ் அதுக்கு சுத்தி வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆட்டம சுத்தி 8 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா அதனுடைய ஸ்டெபிலிட்டி நேச்சர பத்தி என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்றாங்க. ஓகேவா? சோ அடுத்து பாருங்க. Atoms achieve stable octet when they are linked by chemical bonds. சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா சோ இப்போ ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டேபிள் ஆக்டெட்ட வந்து நேச்சுரலாவே அவங்க கிட்ட இருக்கலாம். ஒரு நார்மலாவே. இல்ல அப்படின்னா ஒரு கெமிக்கல் பாண்ட் ஃபார்மேஷன் மூலமா அவங்ககிட்ட ஸ்டேபிள் ஆக்டெட் கூட வரலாம். சோ அந்த மாதிரி 2 கேஸ் கூட இருக்கு. சோ இப்ப இந்த NaCl எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். சோ NaCl வந்து நார்மலா சோடியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 3s1 இருக்கும். இங்க பாருங்க 1s2, 2s2, 2p6 அண்ட் 3s1 எக்ஸ்ட்ராவா ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அதே மாதிரி இந்த குளோரின் பார்த்தோம் அப்படின்னா குளோரினோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாக்குறப்போ 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6 அண்ட் தென் சைட்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கும். இவங்க நார்மலா அவங்களுடைய ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்கிறப்போ அவங்க கிட்ட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ஸ்டேபிளா இல்ல. பட் வந்து இந்த எண்ணெய் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் குடுக்குறப்போ இட் இஸ் கோயிங் டு Na+. கரெக்டா? சோ அப்ப வந்து அது என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த அப்படியே 2s2 2p6 பாருங்க. இதுல கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 2 + 6 8. ஓகேவா? இப்போ வந்து 8 எலக்ட்ரான்ஸ் வந்து Na+ கிட்ட இருக்கு. அப்போ இந்த ஸ்டேட்ல அது என்னவா இருக்கு அப்படின்னா ஸ்டேபிளா இருக்கு. ஓகேவா? இதே மாதிரி இப்ப குளோரின் பார்க்கலாம். குளோரின்ல பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல். இதனுடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல் வந்து 2 ஆர்பிட்டல் 2 ஷெல். இங்க பாக்குறப்போ இதனுடைய 3rd ஆர்பிட்டல்ல வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்னு சொல்றாங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா இது வந்து குளோரின் நார்மல் ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்கிறப்போ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ஸ்டேபிளா இல்ல. பட் வந்து அது மைனஸ் குடுக்குறப்போ அதாவது ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்றப்போ இதனுடைய ஃப்ரீ ஸ்டேட்ல வந்து குளோரின் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 1s2, 2s2, 2p6 அண்ட் தென் 3s2 and 3p5 இப்படி இருக்கும். ஓகேவா? ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்றப்போ அதுகிட்ட இங்க என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 6 இன்னொரு எலக்ட்ரான் வந்து ஆட் ஆகி 3s2, 3p6ன்னு வருது. சோ இப்ப இந்த 3s2, 3p6 ஸ்டேட்ல அது என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணுது. தட் மீன்ஸ் இங்க வந்து அது ஆக்டெட் ஸ்டேட்ல எடுத்துட்டு வருது. ஓகேயா? சோ இதுதான் இங்க Na+ and Cl-. சோ இப்போ வந்து இதுல பேசிக்கா இந்த லூயிஸ் தியரில என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறப்போ அது வந்து ஒரு கார்னர்ஸ் ஆஃப் கியூப் வந்து ஆக்கிபை பண்ணுது. சோ அதே மாதிரி நம்ம அவுட்டர் ஷெல் பாக்குறப்போ இட் கேன் அக்கமடேட் அ மேக்ஸிமம் ஆஃப் 8 எலக்ட்ரான். சோ இப்போ அவுட்டர் ஷெல் வந்து நம்மளோட மேக்ஸிமம் ஆஃப் 8 எலக்ட்ரான் தான் நம்மளால கொடுக்க முடியும். சோ இப்போ ஆட்டம் வந்து எப்போ வந்து ஒரு ஸ்டேபிள் ஸ்டேட் அட்டைன் பண்ணும் அப்படின்னா கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் பண்றப்போ ஒரு ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் இருக்கப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டேபிள் ஸ்டேட் வந்து அட்டைன் பண்ணும். இப்போ ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் இல்ல அப்படின்னா அந்த கெமிக்கல் பாண்ட் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்டேபிளா இல்ல அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகேவா? சோ இதுதான் பேசிக் பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் இந்த தியரி கோசல் லூயிஸ் தியரி.
ஸோ இப்ப அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, in some molecules the bond can be formed by the sharing of electrons between two atoms. ஸோ அப்போ சில மாலிகுல்ல பார்க்கிறப்போ Cl2H2 and F2ல பார்க்கிறப்போ பாண்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இப்போ நம்ம இங்க பார்த்தப்போ இந்த சைடு NaCl என்ன நடக்குது அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். கரெக்டா? இங்க என்ன நடக்குது அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதாவது ஒரு என்ன பண்ணுது தன்னுடைய எலக்ட்ரான்ஸ் குடுக்குது. அண்ட் குளோரின் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ணிக்குது. ஸோ இப்போ இங்க வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் மூலமா என்ன நடக்குது அப்படின்னா ஸ்டேபிள் ஆக்டேட் கான்ஃபிகரேஷன் வந்து அட்டைன் பண்றாங்க. ஓகேவா? பட் இதே இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி மாலிகூல்ஸ்ல Cl2H2 and F2 என்ன நடக்கும் அப்படின்னா they will be forming a covalent bond. கரெக்டா? ஸோ இப்போ கோவலன்ட் பாண்ட்ன்றப்போ இந்த Cl இருந்து ஒரு எலக்ட்ரான் போகும். அதே மாதிரி இந்த Cl இருந்து இன்னொரு எலக்ட்ரான் வரும். ஓகேவா? ஸோ மொத்தமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாண்ட் வந்து ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மூலமா என்ன பண்ணுவாங்க ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த ஆட்டம்ஸ்ல Cl2H2 and F2ல. ஓகேயா? In the above case the bond is formed by the sharing of pair of electron. ஸோ இப்போ ஷேரிங் பண்றப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேபிள் அவுட்டர் ஆக்டேட்டை வந்து அட்டைன் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இப்போ அடுத்து லூயிஸ் சிம்பிள்ஸ் வந்து இப்போ இங்க பார்த்துட்டோம். இங்க வந்து எப்படி வந்து ஆக்டேட் கான்ஃபிகரேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுவாங்க. either they can form by the sharing of electrons இந்த மாதிரி Cl2H2F2 அந்த மாதிரி பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் NaCl மாதிரி அவங்க பண்ணலாம். ஓகேயா? இதை வந்து நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டோம். இங்க பாருங்க குளோரினோட டைப் இருக்கு. இங்க பாருங்க இங்க Cl கிட்ட வந்து மொத்தமா 17 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. கரெக்டா? கான்ஃபிகரேஷன் பாருங்க 1s2 2s2 2p6 and 3s2 3p5. ஸோ இப்போ 5 எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மாதிரி அவுட்டர் மோஸ்ட் இதுல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. 7 எலக்ட்ரான்ஸ் மொத்தமா. அதே மாதிரி இந்த குளோரின்ல பாக்குறப்போ அவுட்டர் மோஸ்ட் ஸ்டேட்ல வந்து 7 எலக்ட்ரான்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு இந்த குளோரின்ல. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த குளோரின்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் போகுது. அதே மாதிரி இந்த குளோரின்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் போகுது. ஸோ இவங்க 2 பேரும் ஃபார்ம் பண்ணி ஒரு பாண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபார்ம் பண்றாங்க. இதை நம்ம என்ன சொல்லுவோம் கோவலன்ட் பாண்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி பண்றதுக்கு கூட என்ன பண்ணுவாங்க ஸ்டேபிள் ஆக்டேட் கான்ஃபிகரேஷனை வந்து அவங்க அட்டைன் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இப்போ லூயிஸ் சிம்பிள். ஸோ இப்போ எதுக்காக லூயிஸ் சிம்பிள் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா பாண்ட் ஃபார்மேஷனுக்காக. ஸோ இப்போ அதாவது ஒரு 2 ஆட்டம் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ 2 ஆட்டம்ல எப்படி வந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம நார்மலா நம்மளுக்கு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக லூயிஸ் சிம்பிளை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து பாண்ட் ஃபார்மேஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபார்மேஷன் ஆஃப் அ கெமிக்கல் பாண்ட் note that only the outer electrons take part in the process and these electrons are called as a valence electron. ஸோ அப்போ வந்து ஏதாவது ஒரு கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் பண்றப்போ எல்லா எலக்ட்ரான்ஸும் பாண்ட் ஃபார்மேஷன்ல ஃபுல்லா இது பண்ணாது. எல்லாமே தன்னுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுக்காது. ஒன்லி எந்த எலக்ட்ரான்ஸ்லாம் வெளியில பிரசன்ட் ஆயிருக்கோ அதாவது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல எந்தெந்த எலக்ட்ரான்ஸ்லாம் பிரசன்ட் ஆயிருக்கோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாண்ட் ஃபார்மேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே தான் இங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. The inner shell electrons do not participate in a chemical reaction. Lewis introduced notation to represent valence electron in an atom. These notations are called as Lewis symbols. So என்ன பண்றாங்க அப்படின்னா லூயிஸ் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்காக ஒரு சில நோட்டேஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காரு. ஸோ இப்போ அந்த நோட்டேஷன்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லூயிஸ் சிம்பிள்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த லூயிஸ் சிம்பிள் வந்து செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. இங்க அப்படியே செக் பண்ணி பாருங்க. ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா லித்தியம் இருக்கா? ஸோ இப்போ லித்தியமோட கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா 1s2 2s2 2s1 இருக்கும். 3 அட்டாமிக் நம்பர். ஸோ அப்போ அது அவுட்டர் மோஸ்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். இதே அடுத்து பெரிலியம்ல பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து லித்தியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 1s2 and 2s1. கரெக்டா? ஸோ இப்போ அது அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் தானே பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த ஒரே ஒரு எலக்ட்ரானை நம்ம என்ன பண்ணிருக்கோம் இங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். அடுத்து பெரிலியம் பாருங்க 1s2 and 2s2. கரெக்டா? ஸோ இப்போ 2 எலக்ட்ரான்ஸ் வந்து அவுட்டர் மோஸ்ட் இதுல பிரசன்ட் ஆயிருக்கு தொட்டு நான் என்ன பண்ணிருக்கேன் 2 டாட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். இதே அடுத்து போரான் பாருங்க. போரான்ல என்ன இருக்கு அப்படின்னா 2s2 and 2p1. கரெக்டா? ஸோ இப்போ இந்த செகண்ட் ஆர்பிட்டல் மொத்தமா என்னது அப்படின்னா அவுட்டர் ஆர்பிட்டல்னு சொல்லுவோம். கரெக்டா? சோ இப்போ இதுல பாருங்க 2 s எலக்ட்ரான் இருக்கு and ஒரு p எலக்ட்ரான் இருக்கு.
ஸோ அதனால மொத்தமா போரானை சுத்தி 3 எலக்ட்ரான்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்ப அடுத்து கார்பன் பார்த்தோம் அப்படின்னா 2s2 and 2p2. கரெக்ட்டா? ஸோ இப்ப இந்த 2s2 2p2ல பார்க்கிறப்போ மொத்தமா எத்தனை இருக்கும் அப்படின்னா 4 எலக்ட்ரான்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கு அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல. ஸோ இப்ப இங்க 4 எலக்ட்ரான்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கிறதோட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க வந்து இந்த சைட்ல வந்து 4 சுத்தி 4 டாட் சிம்பல் வைக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி நைட்ரஜன் பார்த்தோம் அப்படின்னா 2s2 2p3. ஸோ அப்போ வந்து 5 எலக்ட்ரான்ஸ் வந்து பிரசென்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால நைட்ரஜனை சுத்தி என்ன பண்றோம் 5 டாட் வைக்கிறோம். ஓகேவா? இப்போ அடுத்து ஆக்சிஜன் பார்த்தோம் அப்படின்னா 2s2 2p4. ஸோ இப்போ இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல பாக்குறப்போ 6 எலக்ட்ரான்ஸ் வந்து பிரசென்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால ஆக்சிஜனை சுத்தி 6 டாட் வைக்கிறோம். இதே மாதிரி சிம்பிள்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதே மாதிரி லூயிஸ் சிம்பிள் ஃபார் எனி எலமெண்ட் கொடுத்தாலும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்தமா அந்த எலமெண்டோட அட்டாமிக் நம்பர் எழுதணும். ஸோ அந்த அட்டாமிக் நம்பர் வச்சு எவ்வளவு வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்தமா எத்தனை டாட் வைக்கலாம் அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு நீங்க டாட் வைக்கணும். ஓகேவா? இதுதான் லூயிஸ் சிம்பிள்ஸ். ஓகே. So இங்க பாருங்க the number of dots around the symbol helps to calculate the number of valence electron. So அப்ப இங்க இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எவ்வளவு நம்பர் ஆஃப் டாட்ஸ் வந்து சுத்தி பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்றத வச்சு நம்ம எவ்வளவு வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சோ இப்ப இந்த இதுல பாருங்களேன் இப்போ வந்து ஆக்சிஜன் ஃப்ளூரின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சிஜனை சுத்தி 6 டாட் இருக்கு. சோ இப்ப 6 டாட் இருக்கிற தொட்டு ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது அப்படி 6 நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஃப்ளூரின்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ளூரினை சுத்தி எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பாருங்க. மொத்தமா 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. கரெக்டா? சோ இப்போ ஃப்ளூரின்ல இங்க வந்து 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கிற தொட்டு அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா 7ன்னு சொல்லலாம். ஓகேவா? இங்க பாருங்க நியான் பாக்குறப்போ இத சுத்தி 8 எலக்ட்ரான்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கு. கரெக்டா? சோ இப்ப 8 எலக்ட்ரான்ஸ் பிரசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது என்னது ஆக்டெட் கான்ஃபிகரேஷன். புரியுதா? சோ இப்ப இந்த ஆக்டெட் கான்ஃபிகரேஷனா இருக்கிறதோட இந்த நியான் என்னது இட் இஸ் ஸ்டேபிள் மாலிகுல். அதனால தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நோபல் கேஸ்ன்னு சொல்லி தனியா ஒரு ஒரு குரூப்ல வந்து செப்பரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. So number of valence electron it helps to calculate the group number of the element. So இந்த valence electron வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா group number வந்து நம்ம என்ன பண்ணலாம் அதை வச்சு நம்ம calculate பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதான் இந்த லூயிஸ் சிம்பிள்ஸோட ஒரு நார்மல் தியரி. இதுக்கப்புறமா இவங்க வந்து ஆக்டேட் ரூல் பத்தி கொடுத்திருப்பாங்க and then electrovalent bond இதை பத்திலாம் கொடுத்திருப்பாங்க. ஓகே. இப்போ நான் சொன்னத வந்து யாராவது ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் யாராவது சம்மரைஸ் பண்ண முடியுமா? லைக் மொத்தமா இல்லாம ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் யாராவது ஒரு ஆள் சொல்றீங்களா? நான் பேசுறது கேக்குதா? ஏதாவது ரியாக்ஷன் குடுங்க. இல்லன்னா நானா யாராவது ஒரு ஆள் கூப்பிடுறேன். யாராவது ஒரு ஆள் வந்து இப்ப நம்ம பார்த்ததோட எல்லாத்தோட ஒரு சம்மரி மட்டும் லைக் ஒரு ஒரு 3 இல்ல 4 பாயிண்ட் வந்து நீங்க மொத்தமா சொல்லலாம். 3, 4 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் யாராவது ஒரு ஆள். கலைக்கோவன் நீங்க வந்து இப்போ பார்த்ததோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஏதாவது ஒரு 4, 5 பாயிண்ட் சொல்றீங்களா? சொல்றேன். ஓகே குட். ஆட்டம்ஸ் வந்து எதுக்கு பாண்ட் பண்ணுதுன்னா ஆக்டெட் ஆட்டம் தானக்கா. ஓகே. ஆக்டெட் ரூல். ஓகே. சோ அப்ப இந்த ஆக்டேட்னால இந்த கெமிக்கல் பாண்ட் வந்து எதுக்காக நம்ம ஆக்டேட்டை பத்தி பேசுறோம்? ஸ்டேபிளா இருக்காது. ஸ்டேபிள் கரெக்ட். சோ அப்ப அந்த ஆக்டேட்டை வச்சு நம்ம அந்த கெமிக்கல் பாண்ட் வந்து ஸ்டேபிளா இல்லையா அப்படின்றத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். மொத்த ஆக்டேட் ரூல் சாட்டிஸ்ஃபை ஆனிச்சு அப்படின்னா. ஓகே. வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஏதாவது ஞாபகம் இருக்கா? லூயிஸ் சிம்பிள்ல இருந்து ஏதாவது சொல்லுங்க. இல்ல முன்னாடில இருந்து ஏதாவது ஒண்ணு. கியூப் மாதிரி இருக்கும் காலா வேலன்ஸ் செல். அதுல 8 எலக்ட்ரான் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும்க்கா. ஓகே. அப்புறம் அந்த டாட் வைக்கலாம். டாட் ரெப்ரசன்டேஷனுக்கா. ஓகே குட். சோ அப்ப அந்த டாட் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஓகே வெரி குட்.
ஸோ இப்போ ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போலாமா? இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேட்கலாம். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டாபிக் நான் போறேன். ஓகே. ஓகே. நான் பிரசன்ட் பண்ணது எல்லாருக்கும் தெரியுது தானே? ஓகே. ஸோ இப்போ இங்க சொல்லியிருக்க ஆக்டெட் ரூல் பத்தி பார்க்கலாம். ஸோ கொசல் அண்ட் லூயிஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கெமிக்கல் காம்பினேஷனுக்கு வந்து okay. Kosan and Lewis, they developed an important theory of chemical combination between atoms, which is known as the electronic theory of chemical bonding. So என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும், இவங்க கொசல் அண்ட் லூயிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் தியரி வந்து கெமிக்கல் காம்பினேஷன், அதாவது 2 ஆட்டத்துக்கும் எப்படி வந்து ஒரு கெமிக்கல் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றத வச்சு ஒரு தியரி நம்மளுக்கு எடுத்துட்டு வராங்க. ஸோ நம்ம பார்த்ததெல்லாம் அதனுடைய ஒரு நார்மலா ஒரு பேசிஸான ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். ஸோ அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக் தியரி ஆஃப் கெமிக்கல் பாண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த தியரி படி என்ன அப்படின்னா, ஆட்டம்ஸ் கேன் கம்பைன் எய்தர் பை த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் பை ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான். ஸோ இந்த தியரி படி ஆட்டம்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தே கேன் கம்பைன் எய்தர் பை த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான். அதாவது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த Na அண்ட் Cl ரெண்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான்ஸை இது கொடுக்கலாம், இல்ல இது குளோரின் வந்து ஒரு எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கலாம். ஸோ இப்படி வச்சு அவங்க என்ன பண்ணலாம், ஒரு கெமிக்கல் பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான் இப்படி வச்சு என்ன பண்ணலாம், ஒரு ஃபார்ம் பண்ணலாம். இல்ல அப்படின்னா இவங்களோட நம்ம முன்னாடி குளோரின் ஸ்ட்ரக்சர் பார்த்த மாதிரி தான் கோவலன்ட் பாண்ட் மூலமா அவங்க என்ன பண்ணலாம், ஒரு பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது வந்து இததான் நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆக்டெட் ரூல்னு கூட சொல்லலாம். இவங்க தியரிய வந்து நம்ம ஆக்டெட் ரூல்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது பேசிக்கலி வந்து அவுட்டர் எலக்ட்ரான்ஸ் பேஸ் பண்ணி தான் இங்க குடுத்திருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஆக்டெட் ரூல்னு கூட சொல்லலாம். ஸோ இப்ப இங்க வந்து எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட் ஆர் அயனிக் பாண்ட். ஸோ இத பத்தி நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த பீரியாடிக் டேபிள்ல பார்த்தோம் அப்படின்னா, ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஹாலஜன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு தனி செப்பரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஹைலி எலக்ட்ரோபாசிட்டிவ் மெட்டல்ஸ் இந்த சைடு லித்தியம், சோடியம், பொட்டாசியம் இதெல்லாம் வந்து இன்னொரு சைடுல வச்சிருப்பாங்க. கரெக்ட்டா? எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட்ஸையும், எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸையும் தனித்தனியா செப்பரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ இப்ப நம்மளுக்கு தெரியும் நெகட்டிவ் அயான்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ண தொட்டு ஒரு நெகட்டிவ் அயான் என்ன ஆகுது அப்படின்னு ஃபார்ம் ஆகுது. பாசிட்டிவ் அயான்ஸ் எதனால அப்படின்னா, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரான் வந்து லாஸ் பண்ணுச்சு அப்படின்னா, அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் அயானை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? சோ இப்ப இங்க இங்க வந்து ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயானை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்கல்ல. சோ இந்த மாதிரி ஃபார்ம் பண்றப்போ, thus they formed attain a stable electronic configuration. சோ எதனால வந்து ஆல்ரெடி ஆட்டம் வந்து ஸ்டேபிள் ஃப்ரீ ஸ்டேட்னா கிரவுண்ட் ஸ்டேட்ல வந்து நார்மலா இருக்கிறப்போ,
நார்மல் ஸ்டேட்ல இருக்க வேண்டியது தானே. எதுக்காக அவங்க வந்து ஒரு எலக்ட்ரான லாஸ் பண்ணி, இன்னொரு எலக்ட்ரான் வந்து எதுக்காக ஒரு ஆட்டம் வந்து எதுக்காக ஒரு எலக்ட்ரான கெயின் பண்ணணும் அப்டின்னா, சோ தட் தே கேன் அட்டைன் ஸ்டேபிள் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? ஸ்டேபிள் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணணும் அப்டின்றது தான் எல்லா ஆட்டமோட எய்மா இருக்கும். சோ நான் எப்படியாவது வந்து ஒரு ஸ்டேபிள் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனுக்கு நான் எடுத்துட்டு வரணும். நான் எப்படியாவது அதுல இருக்கணும். அப்டின்னா எல்லா ஆட்டமுமே என்ன பண்ணுவாங்க அப்டின்னா நெனப்பாங்க. ஓகேவா? சோ அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அயான்ல இருந்து ஒரு எலக்ட்ரான குடுப்பாங்க. இல்ல வந்து ஒரு எலக்ட்ரான வாங்கிப்பாங்க. அவங்களுடைய மொத்த எய்மும் என்ன அப்டின்னா, ஒரு ஸ்டேபிள் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்டின்னு தான். சோ, இப்ப இங்க ஃபார்ம் ஆயிருக்க நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அயான்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இவங்க என்ன ஆவாங்க அப்டின்னா, ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்டராக்ஷன்னால ஸ்டேபிள் ஆயிருவாங்க. இப்போ இங்க பாருங்களேன், இங்க சோடியம் இருக்கு. கரெக்ட்டா? சோடியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம் அப்டின்னா, நியான் அதே மாரி தான் இருக்கும். பிளஸ் எக்ஸ்ட்ராவா ஒரு எலக்ட்ரான் இருக்கு. 3s1 ஓகேவா? சோ, இப்ப இது வந்து ஒரு எலக்ட்ரான குடுத்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்டின்னா, நியானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு வந்துருது. நியான் என்னது? திஸ் இஸ் ஆக்சுவலி ஒரு நோபல் கேஸ் எலிமெண்ட். கரெக்ட்டா? சோ, அப்ப அந்த கான்ஃபிகரேஷன் வர தொட்டு இது என்னவா இருக்கும்? ஸ்டேபிளா மாறிரும். அதே மாரி இப்ப குளோரின் பாருங்க. குளோரினோட கான்ஃபிகரேஷன் பாருங்க. 3s2 3p5 நியான் இந்த ஸ்டேட்ல இருக்கு. சோ, இப்ப இதுல ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்றப்போ இவங்க என்ன ஆவாங்க அப்டின்னா, ஆர்கனா மாறுவாங்க. ஓகேவா? சோ, இப்போ இந்த Na+க்கும் இந்த Cl- நம்ம பிசிக்ஸ்லாம் படிச்சிருப்போம்ல. பிளஸ் அண்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் தே யூசுவலி அட்ராக்ட் அண்ட் தென் லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஆகும். அதே மாரி அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஆகும். அதே மாரி தான் இங்க ஃபார்ம் ஆயிருக்க பாசிட்டிவ் சார்ஜும், நெகட்டிவ் சார்ஜும் என்ன ஆவாங்க அப்டின்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்டராக்ஷன் மூலமா என்ன ஆவாங்க, அப்படியே பாண்ட வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ, இப்ப இந்த பாண்ட தான் என்ன சொல்றாங்க அப்டின்னா, அயனிக் பாண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நான் பிரீஃபான டிஸ்கிரிப்ஷன் குடுக்குறேன் அயனிக் பாண்டுக்கு. So, but the bond formed due to the electrostatic interaction between the negative and the positive ions was termed as electrovalent bond. So, இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பாண்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் அயானுக்கும் அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் ஆனயான் அண்ட் கேட்டையான் இவங்க ரெண்டு பேருக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்டராக்ஷன்னால ஒரு பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? சோ இப்ப அந்த பாண்ட் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ எலக்ட்ரோ வேலன்ஸ்னா என்ன அப்படின்னா electrovalence is equal to the number of unit charge on the ion. அதாவது சோ இப்ப இந்த கால்சியம் கால்சியம் +2 அயான்ல பாக்குறப்போ இவங்க கிட்ட எத்தனை யூனிட் சார்ஜ் இருக்குன்னு பாருங்க. இங்க +2 இருக்கா? சோ அப்ப அவங்களோட எலக்ட்ரோவேலன்ஸ் வந்து 2ன்னு சொல்லலாம். இப்போ குளோரின் பார்த்தோம்னா குளோரின் ஆனயான் மைனஸ்ல இருக்கிறப்போ அவங்களோட எலக்ட்ரோவேலன்ஸ் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா 1ன்னு சொல்லலாம். ஓகேவா? சோ இப்ப அயனிக் பாண்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு கெமிக்கல் பாண்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகலாம் அப்படின்றதுக்காக ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான் இங்க அயனிக் பாண்ட் அண்ட் கோவலன்ட் பாண்ட்னு பார்த்தோம். சோ அயனிக் பாண்ட் எதனால நடக்கும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதாவது ஒரு ஆனயான் ஒரு கேட்டயான் ஒரு ஒரு எலக்ட்ரான் வந்து ஒண்ணு குடுக்கும். இங்க பாருங்க. இங்க சோடியம் மாரி ஒரு ஒரு ஆட்டம் என்ன பண்ணுது அப்டின்னா, ஒரு எலக்ட்ரான குடுக்குது. அதே மாரி இன்னொரு ஆட்டம் என்ன பண்ணுது, ஒரு எலக்ட்ரான வாங்கிக்குது. ஓகேவா? சோ இப்ப இது 2த்துக்கும் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகுறது தான் அயனிக் பாண்ட்ன்னு பாத்துட்டோம். ஓகேவா? சோ இப்ப நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்டின்னா, கோவலன்ட் பாண்டிங். கோவலன்ட் பாண்டிங் எதனால நடக்கும் அப்டின்னா, ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மூலமா. சோ அப்ப அதாவது ஒரு எலக்ட்ரான் வந்து இது குடுக்கும். அதே மாரி இன்னொரு எலக்ட்ரான வந்து 2 பேரும் வந்து ஒரு எலக்ட்ரான்ஸ ஷேர் பண்றதுனால ஃபார்ம் ஆகுற பாண்ட் தான் என்னது அப்டின்னா, கோவலன்ட் பாண்டிங்னு சொல்லுவாங்க. ஓகே. இங்க பாருங்க. Bond which is formed due to the sharing of electrons between the atom is termed as an covalent bond. So அப்போ வந்து 2 ஆட்டம் எடுத்திருக்கோம். சோ இப்ப 2 ஆட்டம்ல வந்து எலக்ட்ரான் ஷேர் ஆகுறதுனால ஃபார்ம் ஆகுற பாண்ட் தான் என்னது கோவலன்ட் பாண்ட். சோ இப்ப குளோரின் ஆட்டமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்களேன். 1s2 சோ இப்ப இந்த மாரி இருக்கு. 3s2 3p5. சோ இப்ப இது வந்து இந்த சைடு இந்த 3s2 3p5ல இது வந்து ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் இது எடுக்கணும் அப்டின்னா, இதுகிட்ட 8 எலக்ட்ரான்ஸ் வேணும். கரெக்ட்டா? 8 எலக்ட்ரான்ஸ் இதுகிட்ட வேணும். இதுகிட்ட என்னதான் இருக்கு? 7 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. சோ அப்ப அதுக்கு எக்ஸ்ட்ராவா 1 எலக்ட்ரான் வேணும். கரெக்ட்டா? இந்த குளோரின் ஆட்டம்க்கு. சோ அப்ப இன்னொரு குளோரின் ஆட்டம் கிட்ட என்னதான் இதே கான்ஃபிகரேஷன் தான் இருக்கும். சோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, 2 பேர் என்ன சொல்லிப்பாங்க, ஒரு குளோரின் என்ன சொல்லும் அப்டின்னா, நான் ஒரு எலக்ட்ரான் தரேன். நீ எனக்கு இன்னொரு எலக்ட்ரான் தா. சோ அப்ப நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு 2 எலக்ட்ரான்ஸ் வந்து உள்ளார வச்சுக்கலாம். சோ அப்ப நம்ம 2 பேருக்குமே என்ன இருக்கும் அப்டின்னா, மொத்தமா 8 எலக்ட்ரான்ஸ் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல பிரசன்ட் ஆயிருக்கும். அப்படின்னு 2 பேர் சொல்லி 2 என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஷேர் பண்ணி ஒரு பாண்ட வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. So Cl2 molecule will be formed by the sharing of pair of electron between two chlorine atoms. So இப்ப இவங்க என்ன இந்த குளோரின் வந்து ஒரு எலக்ட்ரான குடுக்கும். அதே மாரி இந்த குளோரின் வந்து ஒரு எலக்ட்ரான குடுக்கும். அந்த 2 பேரும் குடுக்க தொட்டு இங்க என்ன ஆகும் அப்டின்னா, ஒரு பாண்ட் என்ன ஆகும் அப்டின்னா ஃபார்ம் ஆகும். இத என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, கோவலன்ட் பாண்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே.
சோ இதே மாரி நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, கோவலன்ட் பாண்டிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் C2H6 அண்ட் C2H4 வந்து ட்ரை பண்ணலாம். இங்க பாருங்க CCl4. CCl4 பாக்குறப்போ கார்பன சுத்தி எத்தன இருக்கு அப்டின்னா 4 எலக்ட்ரான் இருக்கு. இங்க பாருங்க. கார்பன சுத்தி எத்தன எலக்ட்ரான் இருக்கு அப்டின்னா 4 எலக்ட்ரான் இருக்கு. குளோரின் என்ன பண்ணுது அப்டின்னா, அதுகிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் இருக்கு பாத்தீங்களா? இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிக்கிறாங்க? ஒரு பாண்ட வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இதே மாரி 4 CCl பாண்ட் என்ன பண்ணுது அப்டின்னா, ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? சோ இதான் கோவலன்ட் பாண்டிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பன் டெட்ராக்ளோரைட். ம். இது வந்து கார்பன் டெட்ராக்ளோரைட். சோ இதுல என்ன நடக்கும் அப்டின்னா, இவங்க குளோரின் வந்து ஒரு எலக்ட்ரான குடுக்கும். அதே மாரி இந்த கார்பனும் ஒரு எலக்ட்ரான குடுக்கும். சோ இப்ப 2 பேர்கிட்ட சேர்த்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த சைடு வந்து இதுகிட்ட என்ன இருக்கு அப்டின்னா, சுத்தி 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதே மாரி ஒவ்வொரு குளோரின் கிட்ட என்ன இருக்கு அப்டின்னா, சுத்தி 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். சோ இப்ப என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, தே போத் வில் பி வந்து எப்டி சொல்றாங்க, ஸ்டேபிள் ஆக்டெட் கான்ஃபிகரேஷன்ல வந்து இருப்பாங்க. சோ இப்ப ஸ்டேபிள் ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் இருக்கிறப்போ, அந்த மாலிக்யூல் மொத்தமே என்னதான்? ஸ்டேபிள் தான். ஓகேயா? ம். இப்ப அடுத்து பாருங்க. இதுல என்ன கன்க்ளூஷன்ஸ் நம்ம பண்ணலாம் அப்டின்னா, ம். So each bond is formed. mm, So each bond is formed as a result of sharing of an electron pair. So அப்ப அதாவது அப்போ ஒவ்வொரு பாண்டும் என்ன நடக்கும் அப்டின்னா, ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்றதுனால என்ன ஆகும் அப்டின்னா, ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அப்போ வந்து ஈச் கம்பைனிங் ஆட்டம் ஷுட் கான்ட்ரிபியூட் அட்லீஸ்ட் 1 எலக்ட்ரான். சோ அப்போ வந்து ஒவ்வொரு ஆட்டம் என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒரு எலக்ட்ரான வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணணும். சோ இப்போ எந்த ஒரு இப்போ இங்க இங்க அப்டியே பாருங்களேன். கார்பன்ல இப்போ இந்த கார்பன் வந்து சுத்தி தனக்கு பாண்டே எந்த எலக்ட்ரானுமே கான்ட்ரிபியூட் பண்ணல அப்டின்னா, இந்த பாண்டே ஃபார்ம் ஆகாது. சோ அப்போ கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு என்ன முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன முக்கியமான ஒரு இது அப்டின்னா, அவங்க கிட்ட எல்லாருமே என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒரு எலக்ட்ரான வந்து ஒரு பாண்ட் கிட்ட குடுத்தே ஆகணும். சோ அப்ப கார்பன் வந்து இப்ப சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து எந்த எலக்ட்ரானும் உனக்கு நான் தரமாட்டேன் அப்டின்னு சொல்லிடுச்சு அப்டின்னா, இது என்ன பண்ணாது அப்டின்னா, எந்த பாண்டுமே அந்த மாலிக்யூலே ஃபார்ம் பண்ணாது. ஓகேவா? சோ இப்போ ஒரு கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு எலக்ட்ரான் ஆவது ஒரு ஆட்டம் என்ன பண்ணணும் அப்டின்னா குடுத்து தான் ஆகணும். ஓகேவா? சோ அப்பனா தான் என்ன ஆகும்? ஒரு கோவலன்ட் பாண்ட் வந்து ஒரு ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மூலமா ஃபார்ம் பண்ண முடியும். The combining atoms என்ன பண்ணுவாங்க? They attain a stable outer electronic configuration which is as a result of sharing of electrons. So இந்த combining atom என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, stable outer electronic configuration வந்து அட்டைன் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இப்ப அடுத்து சிங்கிள் கோவலன்ட் பாண்ட் அப்டின்னா என்ன அப்டின்னா, சோ இப்போ 2 ஆட்டம் வந்து ஒரு எலக்ட்ரான் பேர், அதாவது ஒரு ஆட்டம் வந்து ஒரு எலக்ட்ரான குடுக்குது. அதே மாரி இன்னொரு ஆட்டம் வந்து ஒரு எலக்ட்ரான குடுக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்றாங்க. ஓகேவா? When 2 atoms they share only 1 electron pair. 2 பேரும் ஒரே ஒரு எலக்ட்ரான் ஷேர் பண்ணி, மொத்தமா என்ன இருக்கும் அப்டின்னா, ஒரே ஒரு எலக்ட்ரான் பேர் தான் இருக்கும். ஒரே ஒரு எலக்ட்ரான் பேர்னா எனக்கு என்னது? மொத்தமா 2 எலக்ட்ரான்ஸ் தான். சோ அப்ப வந்து அது என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, சிங்கிள் கோவலன்ட் பாண்ட் அப்டின்னு சொல்லுவாங்க. இப்போ டபுள் கோவலன்ட் பாண்ட் பாக்குறப்போ, if 2 atoms they share 2 electrons. அதாவது இங்க வந்து ஆக்ஸிஜன் என்ன பண்ணுது அப்டின்னா 2 எலக்ட்ரான குடுக்குது. அதே மாரி குளோரின் என்ன பண்ணும் அப்டின்னா கார்பன் என்ன பண்ணுது அப்டின்னா 2 எலக்ட்ரான் குடுக்குது. சோ இப்ப இவங்க 2 பேரும் மொத்தமா எவ்ளோ எலக்ட்ரான் பேர் வச்சிருக்காங்க அப்டின்னா 2 எலக்ட்ரான் பேர் வச்சிருக்காங்க. சோ அப்டின்றப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த பாண்ட வந்து டபுள் கோவலன்ட் பாண்ட் அப்டின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்ப அடுத்து ட்ரிபிள் பாண்ட் பாக்குறப்போ நம்மளுக்கு இந்த நேம்லயே புரிஞ்சிருக்கும். அப்டின்னா என்னது? மொத்தமா 3 எலக்ட்ரான் பேர் இருக்கணும். சோ அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, ட்ரிபிள் பாண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்க கார்பன் டை ஆக்சைடு பாருங்களேன். இந்த ஆக்ஸிஜன் என்ன பண்ணுது அப்டின்னா 2 அ எலக்ட்ரான் குடுக்குது. இங்க பாருங்க. இந்த சைடு ஒரு O அண்ட் தென் இந்த சைடு ஒரு குடுக்குது. அதே மாரி கார்பன் பாத்தீங்க அப்டின்னா 2 எலக்ட்ரான்ஸ் குடுக்குது. சோ அப்ப மொத்தமா 4 எலக்ட்ரான் இருக்கு. அப்ப 2 எலக்ட்ரான் பேர். கரெக்ட்டா? சோ இப்ப இது என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, டபுள் கோவலன்ட் பாண்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த நேம் ஸ்பெசிஃபை ஆயிருக்கு. ஓகேவா? ட்ரிபிள் பாண்ட்ல பார்த்தோம் அப்டின்னா, 2 ஆட்டம்ஸ் they share 3 எலக்ட்ரான் பேர். அதாவது இப்ப நைட்ரஜன் மாலிக்யூல் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடு ஒரு நைட்ரஜன், இங்க வந்து ஒரு நைட்ரஜன். இவங்க என்ன இந்த நைட்ரஜன் வந்து ஒரு 3 எலக்ட்ரான்ஸ் குடுக்கும். அதே மாரி இந்த நைட்ரஜன் வந்து ஒரு 3 எலக்ட்ரான் குடுக்கும். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, மொத்தமா அதே மாரி இங்க இவங்க கிட்ட ஒரு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க? இப்படியே பாருங்களேன். இந்த சைடு ஒரு 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கா?
அதே மாரி இந்த சைட்ல என்ன இருக்கும் அப்டின்னா, ஒரு 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்ப இங்க 6 + 2 மொத்தமா எத்தன இருக்கு? 8 எலக்ட்ரான்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அதே மாரி இந்த நைட்ரஜன் பாருங்க. இந்த நைட்ரஜன் பாக்குறப்போ, இந்த சைட் சுத்தி 6 அதே மாரி இங்க வந்து ஒரு 2 இருக்கு. ஓகேவா? சோ மொத்தமா என்ன இருக்கு அப்டின்னா, 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரிபிள் பாண்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ இப்ப எனக்கு இதுக்கு வந்து யாராவது 2 பேர் ஆன்சர் பண்ணணும். லைக் இது வந்து இதுல எது வந்து டபுள் கோவலன்ட் பாண்ட், அது எது வந்து ட்ரிபிள் கோவலன்ட் பாண்ட். ஓகே. கனகலட்சுமி, கனகலட்சுமி. ஆ. சோ இதுல வந்து எது டபுள் கோவலன்ட் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் கோவலன்ட் பாண்ட்? ஹலோ. கனகலட்சுமி நான் பேசுறது கேக்குதா? ஓகே. ம். இங்க பாத்தீங்க அப்டின்னா, சோ இப்ப இந்த C2H4 மாலிக்யூல்ல இருக்கிறப்போ, இங்க வந்து 2 எலக்ட்ரான் இருக்கு. கரெக்ட்டா? சோ இப்ப 2 எலக்ட்ரான் பேர் இருக்கிறத தொட்டு இது வந்து டபுள் கோவலன்ட் பாண்ட். இதே இந்த சைட் பாத்தீங்க அப்டின்னா, 3 எலக்ட்ரான் பேர் இருக்கு. அதாவது மொத்தமா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. சோ இப்ப இந்த சைடு வந்து ட்ரிபிள் கோவலன்ட் பாண்ட். ஓகேயா? ம். சோ இது ஃபுல்லாவே என்னது அப்டின்னா, இன்ட்ரோடக்ஷன் தான். சோ இப்ப பேசிக்கா நம்போ இது இனிமேல பார்க்க போறது தான் என்னது அப்டின்னா, ஃபுல்லா ஜேஇ சிலபஸ்ல வரும். இது ஃபுல்லா என்னது அப்டின்னா, இந்த மொத்த டாபிக்குக்குமே வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாரி. ஸோ இப்ப லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, they provide a picture of bonding in molecules and ions in terms of shared pairs of electron. ஸோ இந்த லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் நம்ம சொன்ன மாரி, நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். கரெக்ட்டா? லூயிஸ் சிம்பல் பார்த்தோம்ல. ஸோ இப்ப லூயிஸ் சிம்பல் என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா, ஸோ இப்ப ஏதாவது ஒரு ஆட்டம் இருக்கிறப்போ, அத சுத்தி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வேலன்ஸ் எலக்ட்ரான வச்சு நம்போ ஆ டாட் சிம்பல் மாரி போடுவோம். ஸோ அப்ப இந்த லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்றதுலாம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பாண்டிங் எப்படி நடக்குது அப்படின்றதுக்காக நம்போ இந்த மாரி சிம்பல் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்றத வந்து நான் லாஸ்ட் சொல்லியிருந்தேன். கரெக்ட்டா? ஸோ அதேதான் இங்கேயும். இந்த லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுது அப்படின்னா, இட் புரொவைட் அ பிக்சர் ஆஃப் பாண்டிங் இன் த மாலிக்யூல்ஸ். அதாவது ஒரு மாலிக்யூல்க்கும் சாரி ஒரு ஆட்டம்க்கும் இன்னொரு ஆட்டம்க்கும் எப்படி வந்து ஒரு பாண்டிங் நடக்குது. ஸோ அப்படின்றத வச்சு நான் அந்த லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வந்து சொல்லுது. ஓகேவா? ஃப்ரம் திஸ் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வி கேனாட் எக்ஸ்பிளைன் த பாண்டிங் அண்ட் த பிஹேவியர் ஆஃப் த மாலிக்யூல். அதாவது சோ இப்ப என்னன்னா பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுறத நம்ம வி கேன் எக்ஸ்பிளைன் அபௌட் இட். பட் வந்து எப்படி பாண்ட் ஃபார்ம் ஆகுது, அந்த மாலிக்யூலோட பிஹேவியர் என்ன அப்படின்றத வச்சு இந்த லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, சொல்ல முடியாது. அதாவது அந்த மாலிக்யூலோட பிஹேவியர வந்து நம்மளால சொல்ல முடியாது. பட் வந்து எப்படி பாண்டிங் நடக்குது, எந்த ஆட்டம்க்கும் இன்னொரு ஆட்டம்க்கும் எப்படி பாண்டிங் நடக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகேவா? இட் வில் கிவ் பிரீஃப் ஐடியா அபௌட் த ஃபார்மேஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் அ மாலிக்யூல். நம்மளுக்கு வந்து என்ன பிரீஃப் ஐடியா ஆஃப் த ஃபார்மேஷன், அதாவது எப்படி வந்து ஒரு மாலிக்யூல் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பத்தி குடுக்கும். பட் வந்து அந்த மாலிக்யூலோட பிஹேவியர் என்ன அப்படின்றத பத்தி அது குடுக்காது. ஓகேவா? ஓகே. சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வரையறதுக்கு வந்து ஒரு நெறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. சோ அந்த ஸ்டெப்ஸ்லாம் இங்க பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹைட்ரஜனுக்கு அதனால நம்ம லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வரைய ஆரம்பிக்கலாம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா, ஏதாவது ஒரு மாலிக்யூல் குடுத்தாங்க அப்டின்னா, நீங்க என்ன பண்ணணும், டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். அதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் வேல. ஃபர்ஸ்ட் வேல என்னது அப்டின்னா, ஏதாவது ஒரு மாலிக்யூல் குடுத்துட்டாங்க அப்டின்னா, நீங்க டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? சோ இப்ப இங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், NO2 மாலிக்யூல்ல டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். மொத்த எலக்ட்ரான்ஸ் இல்ல, வேலன்ஸ் எலக்ட்ரான். ஓகேவா? பை ஆடிங் த வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆஃப் த கம்பைனிங் ஆட்டம். மொத்த எலக்ட்ரான்ஸ் பண்ணக்கூடாது. வேலன்ஸ் எலக்ட்ரான் வச்சு நீங்க பண்ணுவீங்க. சோ இப்ப இங்க NO2 மாலிக்யூல்ல பாக்குறப்போ, நைட்ரஜனோட கான்ஃபிகரேஷன் என்னது? 1s2, 2s2 அண்ட் 2p5. கரெக்ட்டா? சோ அப்ப இதனுடைய அவுட்டர் டோட்டலோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளவு இருக்கும் அப்டின்னா 5 இருக்கும். ம். அதே மாரி ஆக்ஸிஜன் பார்த்தோம் அப்டின்னா, இதுகிட்ட என்ன இருக்கும் அப்டின்னா 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் 2 இருக்கும். ஒரு ஆக்ஸிஜன் ஆட்டம்க்கு.
ஸோ அப்போ மொத்தமா ஒரு O2 மாலிக்யூல்ட்ட எத்தனை இருக்கும் அப்படின்னா 4 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். கரெக்ட்டா? ம். ஓகே. ம். சாரிங்க நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஓகே. இங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இங்க ஆக்ஸிஜன் ஆட்டம்ட்ட மொத்தமா 6 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். கரெக்ட்டா? ஸோ அப்ப 2 ஆக்ஸிஜன் ஆட்டம் கிட்ட மொத்தமா 12 இருக்கும். பிளஸ் நைட்ரஜன் கிட்ட வந்து 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ மொத்தமா இங்க என்ன இருக்கும் அப்படின்னா 17 வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து இந்த மாலிக்யூல்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இங்க வந்து 9 இருக்காது. இங்க மொத்தமா என்ன அப்படின்னா 17 வேலன்ஸ் எலக்ட்ரான். நான் உங்களுக்கு பிபிடி சென்ட் பண்றப்போ இத எடிட் பண்ணி சென்ட் பண்றேன். ஸோ அப்போ ஆக்ஸிஜன் கிட்ட மொத்தமா என்ன இருக்கும் அப்படின்னா 6 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். அதே மாரி நைட்ரஜன் கிட்ட 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அப்ப இங்க வந்து 2 ஆக்ஸிஜன் ஆட்டம் இருக்கிறதோட 6 இன்டு 2 வந்து 12. கரெக்ட்டா? ஸோ அப்ப 12 பிளஸ் 5 வந்து என்ன ஆகும் அப்படின்னா 17. ஸோ இப்ப இந்த NO2 மாலிக்யூல்ல மொத்தமா 17 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேயா? இப்ப அடுத்து பாருங்க. ஃபார் ஆனயான். சோ இப்ப சப்போஸ் வந்து இந்த மொத்த இதுல ஆனியான் பிரசன்ட் ஆயிருந்துச்சு அப்டின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, ஈச் நெகட்டிவ் அயான் மஸ்ட் ஆட் +1. சோ நீங்க வந்து +1 வந்து ஆட் பண்ணணும். இதே பாசிட்டிவ் சார்ஜ் இருந்துச்சு அப்டின்னா, நீங்க வந்து -1 வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். சோ அப்ப இங்க வந்து இங்க பாருங்களேன். NO2ல மொத்தமா வந்து 17 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு பார்த்தோமா? சோ நான் இங்க எழுதுறேன். சோ இப்ப NO2ல மொத்தமா 17 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கு. கரெக்ட்டா? சோ இப்ப இங்க NO2+ அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும், இந்த 17லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணி 16ன்னு போடணும். ஓகேவா? 16 அத நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா போடணும். இதே சப்போஸ் வந்து என்கிட்ட NO2- இருந்துச்சு அப்படின்னா, NO2- இருந்துச்சு அப்படின்னா 17லேருந்து 1 ஆட் பண்ணி நான் என்ன பண்ணணும், 18ன்னு போடணும். ஓகேவா? ம். இதுதான் இங்க NO2+ அண்ட் NO2-. ஓகே. சோ இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அப்டின்னா, இந்த ஆனியான்ஸே கவுண்ட் பண்ணி நான் டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து கால்குலேட் பண்ணிட்டேன். சோ இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன அப்டின்னா, இந்த லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் இருக்குல்ல, சோ அது என்ன பண்ணணும் அப்டின்னா, பொசிஷன வந்து ஆக்குபை பண்ணியிருக்கணும். சோ இப்ப எது வந்து லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமோ, அது வந்து சென்ட்ரல் பொசிஷன்ல இருக்கணும். எதெல்லாம் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமோ, அத சுத்தி அது இருக்கணும். ஓகேவா? சோ இப்ப எலக்ட்ரோநெகட்டிவ் எது வந்து லீஸ்ட் அப்டின்னா நம்ம என்ன பாத்துக்க முடியும், மோஸ்ட்லி வந்து நம்ம சைட் ஹேலஜன்ஸ்லாம் இருக்கும்ல. அதெல்லாம் என்ன அப்டின்னா, மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ். அதாவது பி பிளாக் குரூப் சைட்ல இருக்கிறது. இந்த சைட்ல இருக்கிறது எல்லாம் அப்டின்னா, மோஸ்ட்லி என்னவா இருக்கும் அப்டின்னா, லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவா இருக்கும். ஸோ ஆஃப்டர் ரைட்டிங் தி எலக்ட்ரான்ஸ் அரவுண்ட் தி ஆட்டம், நீங்க எலக்ட்ரான்ஸ் வந்து சுத்தி எழுதுனதுக்கு அப்புறமா, ஸோ இந்த ரிமைனிங் எலக்ட்ரான்ஸ வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, நீங்க வந்து ஷேரிங்க்கு யூஸ் பண்ணிப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், லூயிஸ் ஜார்ஜ் ஸ்ட்ரக்சர் எப்படி வரையறது அப்டின்றத, ஸோ இப்ப நான் வந்து இத கேட்டுக்கோங்க. யாராவது ஒரு ஆள் வந்து இத ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்டின்னா, இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்ளோ இருக்கு அப்டின்றத வந்து கவுண்ட் பண்ணணும். சப்போஸ் ஆனியான் பிரசன்ட்டா இருந்துச்சு அப்டின்னா, நீங்க 1 ஆட் பண்ணணும். கேட்டையான் பிரசன்ட்டா இருந்துச்சுன்னா, -1 வந்து நீங்க குடுக்கணும். ஸோ இப்ப எல்லாம் சுத்தி இருக்க ஆட்டம்ஸ் பாக்குறப்போ, எது வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமோ, அத வந்து நம்ம சென்ட்ரல் ஆட்டமா பிளேஸ் பண்ணிக்கணும். மிச்ச ஆட்டம்லாம் சைட்ல நான் போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாரி போட்டதுக்கு அப்புறமா, நான் எல்லா எலக்ட்ரான்ஸையும் ஒவ்வொரு ஆட்டமுக்கும் குடுத்ததுக்கு அப்புறமா, நான் என்ன பண்ணணும் அப்டின்னா, நான் மிச்ச எலக்ட்ரான்ஸ வச்சு பாண்ட் ஃபார்மேஷன்க்கு நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப இந்த 4 ஸ்டெப் தான் நம்ம லூயிஸ் ஜார்ஜ் ஸ்ட்ரக்சர நம்ம பார்த்தது. ஓகேவா? ஸோ அப்ப இத யாராவது ஒரு ஆள் என்கிட்ட சொல்லுங்க. ஓகே. சாரா நபிஷா? சாரா நபிஷா? சாரா நபிஷா நான் பேசுறது கேக்குதா? விஷ்ணுஜா? ம். சாரா நபிஷா? ஓகே. பிரியதர்ஷினி நீங்க சொல்றீங்களா? லூயிஸ் ஸ்ட்ரக்சர்ல 4 பாயிண்ட் பார்த்தோம்ல. ஸோ அப்ப அத வந்து சம்மரைஸ் பண்ணி சொல்றீங்களா?
பிரியதர்ஷினி. அக்கா இப்ப நம்ம பார்த்த 4 பாயிண்ட் வந்து சொல்றீங்களா? அந்த 4 பாயிண்ட்ஸ் அக்கா. ஆமா. அக்கா ஆனயன்ஸ்ல எனக்கு உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது இல்ல? அக்கா ஆனயன்ஸ்னா நெகட்டிவ் சார்ஜ்க்காக வந்து ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணனும். அதே கேட்டயன்ஸ்ல வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து சப்ட்ராக்ட் பண்ணனும். ஓகே. சோ அதுக்கப்புறம் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னா நம்ம எந்த எலிமெண்ட்ட போடுவோம்? லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் வந்து சென்ட்ரல் பொசிஷன்ல தான் ஆக்குபை பண்ணிருக்கோம். ஓகே. ஓகே. இதான் இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சோ அடுத்து வந்து நம்ம எப்படி அத வரையலாம் அப்படின்றத பார்க்கலாம். சோ இப்போ இங்க ஹைட்ரஜன் பாருங்களேன். சோ இப்போ ஓகே. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா, மொத ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எலிமெண்ட்ட வந்து அப்படியே நீங்க எழுதுங்க. இங்க என்ன எலிமெண்ட் இருக்கோ அத அப்படியே எழுதுங்க. இப்ப இங்க ஹைட்ரஜன் இருக்கா? சோ அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஹைட்ரஜன் போடுறேன். ஓகேவா? சோ இப்ப என்ன எலிமெண்ட் இருக்கோ அத அப்படியே நான் அப்படியே போட்டுருவேன். ஓகேவா? இதுக்கப்புறமா நான் சொன்ன மாரி என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து கால்குலேட் பண்ணணும். கரெக்ட்டா? சோ இப்ப ஹைட்ரஜன்ல என்ன இருக்கும் அப்படின்னா, 1 எலக்ட்ரான் தான். சோ இப்ப இங்க H2ன்ற தொட்டு மொத்தமா எத்தன இருக்கும் அப்படின்னா, 2 எலக்ட்ரான் இருக்கும். சோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இங்க ஒரு எலக்ட்ரான் அண்ட் அதே மாரி இந்த சைடு வந்து ஒரு எலக்ட்ரான் ஜாயின் பண்ணிருக்கேன். சோ இப்ப பாண்ட் என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க 2 பேருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பாண்ட வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், அந்த எலிமெண்ட் அப்படியே போட்டுறணும். எலிமெண்ட் போட்டதுக்கு அப்புறமா வேலன்ஸ் எலக்ட்ரான வந்து அவங்களுக்கு அந்த எலிமெண்ட்ட சுத்தி என்ன பண்ணுவீங்க அப்படின்னு போடுவீங்க. சோ இப்ப அடுத்து இந்த ஆக்ஸிஜன் O2 பாருங்க. சோ இப்ப அதே மாரி நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி தான். எலிமெண்ட் அப்படியே இங்க போடுங்க. ஓகேவா? அண்ட் அதே மாரி இந்த சைடு ஒரு ஆக்ஸிஜன். ஓகேவா? சோ இப்ப ஆக்ஸிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தன அப்படின்னு 6 கரெக்ட்டா? சோ இப்ப இந்த ஆக்ஸிஜன சுத்தி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 6 வேலன்ஸ் எலக்ட்ரான் போடுவேன். ஓகே. போட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த எல்லா எலிமெண்ட்டுக்கு பக்கத்துல ஒரு சிங்கிள் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிருவீங்க. ஓகேவா? சோ இப்ப இங்க வந்து சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, 2த்துக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் போகும். கரெக்ட்டா? ஒரு O அண்ட் தென் இங்க வந்து ஒரு சிங்கிள் பாண்ட். ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னா, என்ன இருக்கும்? 1, 2, 3, 4, 5 இருக்கும். ஓகேவா? பட் O2 இங்க பாருங்களேன். 1, 2, 3, 4, 5 இருக்கு. 6, 7 இருக்கு. சோ அப்ப இது வந்து இன்னும் ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணா தான் அது என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு வர முடியும். ஆக்டெட் கான்ஃபிகரேஷனுக்கு. எதனால சொல்றேன் அப்படின்னு இங்க பாருங்களேன். இந்த O பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 7 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. அதே மாரி இங்க பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 7 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு. எதனால அப்படின்னா ஒரு பாண்ட் கிட்ட வந்து மொத்தமா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கரெக்ட்டா? சோ இப்ப இந்த எலக்ட்ரான வந்து இந்த O குடுக்கும். அண்ட் அதே மாரி இன்னொரு O வந்து இந்த எலக்ட்ரான குடுக்கும். ஓகேவா? சோ இப்ப அந்த ஸ்ட்ரக்சர் பாருங்களேன். O அதே மாரி இந்த சைடு ஒரு O ஆக்ஸிஜன். சோ இப்ப இந்த எலக்ட்ரான் குடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பாண்ட் அதே மாரி இன்னும் ஒரு பாண்ட் இப்படி ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்க மொத்தமா ஃபர்ஸ்ட் வந்து அந்த எலிமெண்ட்ட வரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சிங்கிள் பாண்ட் போட்டுருவீங்க. சோ இப்ப இந்த சிங்கிள் பாண்ட் போட்டதுக்கு அப்புறமா மிச்ச எலக்ட்ரான்ஸ் இருக்கும்ல, சோ அத வந்து சுத்தி போட்டதுக்கு அப்புறம் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு என்ன வழியோ அதுக்கு ஏத்த மாரி நீங்க எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்குபை பண்ணிப்பீங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இங்க ஒரு சோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாரி நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் draw the skeleton structure. மொத்தமா ஒரு ஸ்கெலட்டன் ஸ்ட்ரக்சர் வந்து வரைஞ்சிருவீங்க. ஸ்கெலட்டன் ஸ்ட்ரக்சர்னா என்னது? நம்ம நார்மலா இங்க வரைஞ்ச மாரி 2 ஹைட்ரஜன் அதே மாரி 2 ஆக்ஸிஜன். ஓகேவா? சோ இப்ப ஸ்கெலட்டன் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா,
draw the single bond between the atoms. Draw the single bond between the atoms. ஸோ இந்த ஆட்டம்ஸை முடிச்சதுக்கு அப்புறமா சிங்கிள் பாண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரம் த வேலன்ஸ் எலக்ட்ரான் கவுண்ட்ல இருந்து சப்ட்ராக்ட் த சிங்கிள் பாண்டட் எலக்ட்ரான்ஸ். இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நீங்க சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதை சப்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தென் assign these electrons to the respective atom. ஸோ இப்போ ரெஸ்பெக்டிவ் ஆட்டம்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மிச்ச எலக்ட்ரான்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அசைன் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறமா பாண்ட் ஃபார்மேஷனுக்கு எவ்வளோ எலக்ட்ரான்ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணிப்பீங்க அப்படின்னா பண்ணிப்பீங்க எலக்ட்ரான் பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணுவீங்க. அதாவது எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து பாண்ட் ஃபார்மேஷனுக்கு யூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ இப்போ இங்க வந்து கார்பன் மோனாக்சைடு பாருங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும் கார்பன் அண்ட் ஆக்சிஜன். கரெக்டா? ஸோ இப்போ வந்து ஸ்கெலட்டன் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிட்டேன். ஸோ அதோட அதே வேலன்ஸ் எலக்ட்ரான் கால்குலேட் பண்ணிக்கோங்க. கார்பனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 4. கரெக்டா? அதே மாதிரி ஆக்சிஜனோடது வந்து 6. ஓகேவா? ஸோ மொத்தமா எத்தனை இருக்கும் அப்படின்னா 10 இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இங்க 10 இருக்கா? ஸோ இப்போ இங்க 10 இருக்கிற தொட்டு நீ என்ன பண்ணிப்போம் அப்படின்னா ஒரு சிங்கிள் பாண்ட் வந்து போட்டுருவேன். ஸோ இப்போ சிங்கிள் பாண்ட் போட்டதுக்கு அப்புறமா இதுல மொத்தமா என்ன இருக்கு 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இதுல ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா இங்க மிச்சம் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ இந்த 8 எலக்ட்ரான்ஸ் வந்து நான் அசைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இங்க கார்பன் இருக்கு பாத்தீங்களா? கார்பன் என்னது இட் இஸ் லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட். கரெக்டா? இது வந்து லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட். ஒரு நிமிஷம். சொல்லுங்க. அக்கா உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ரக் ஆகி ஓ ஓகே. ஒரு 2 மினிட்ஸ் ஆகி கொடுங்க. கேக்குதுக்கா. ஓகே 2 மினிட்ஸ் கொடுங்க. நான் வேற லொகேஷன் ட்ரை பண்ணிட்டு வரேன். ஓகேக்கா.
ஸோ இப்போ ஏதாவது வாய்ஸ் பிரேக் ஆனுச்சு அப்படின்னா சொல்லுங்க. நான் அகைன் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் பேசுறது கேக்குதுல்ல? யாராவது ஒரு ஆள் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. நான் பேசுறது கேக்குதா? ஸ்க்ரீன் இல்ல. கலைக்கோவன் கலைக்கோவன் நான் பேசுறது கேக்குதா? இல்ல பிரேக் ஆகுதா? வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குதுக்கா. ஓ ஓகே. இப்போ ஓகேயா வாய்ஸ்? இப்போ கிளியரா கேக்குதா? யாராவது ஒரு ஆள் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. கலைக்கோவன் நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுக்கா. இப்போ பிரேக் ஏதாவது இருந்துச்சா? இல்லக்கா, கிளியரா இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்த எலக்ட்ரான்ஸை கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இங்க வந்து 4 + 6 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணும்போது 2 எலக்ட்ரான்ஸ் வந்து போயிடும். ஓகேவா? ஸோ போனதுக்கு அப்புறமா 8 எலக்ட்ரான்ஸ் தான் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா கார்பன் என்ன இருக்கும் அப்படின்னா லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். கரெக்டா? ஆக்சிஜன் வந்து என்ன அப்படின்னா மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பக்கத்துல ஒரு எலக்ட்ரான்ஸுக்கு வந்து 8 ஆக்டெட் ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் வரணும். அதாவது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம்க்கு, அதாவது சென்ட்ரல் ஆட்டம் இல்லாம சுத்தி உள்ள ஆட்டம்ஸ்க்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவ் ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் வர மாதிரி நீங்க இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அசைன் பண்ணணும். அக்கா திரும்பவும் பிரேக் ஆகுது. ஓ ஓகே. இப்போ ஓகேயான்னு பாருங்க. இப்போ கிளியரா கேக்குதா? பிரியதர்ஷினி இல்லக்கா பிரேக் ஆகுதுக்கா. ரொம்ப பிரேக் ஆகுதா? இப்போ கேக்குதா?
பிரியதர்ஷினி இப்போ கிளியரா இருக்கா இல்ல இன்னமும் பிரேக் ஆகுதா? இப்போ ஓகேக்கா. ஓகே ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பிரேக் ஆனிச்சுன்னா சொல்லுங்க. இப்போ கிளியரா தானே இருக்கு? இப்போ ஓகேக்கா. ஓகே ஃபைன். ஸோ இங்க நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து மொத்த எலக்ட்ரான்ஸ் கால்குலேட் பண்ணிப்பீங்க 10. அதுக்கப்புறமா சிங்கிள் பாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா 8 ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க வந்து கார்பன் தான் என்னது அப்படின்னா லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். ஸோ லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் தான் நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னு வச்சுப்போம் நேம். ஓகேவா? ஸோ இப்போ இங்க லீஸ்ட் மெட்டல் ஆட்டமை தவிர்த்துட்டு மிச்ச ஆட்டம்க்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஆக்டேட் வர மாதிரி எலக்ட்ரான்ஸை வந்து அசைன் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆக்சிஜன் இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த ஆக்சிஜன்ல வந்து இங்க 2 எலக்ட்ரான்ஸ் வந்து போயிடுச்சு. கரெக்டா? ஸோ இப்போ இந்த அக்கா திரும்பவும் பிரேக் ஆகுதுக்கா. ஓகே. இப்போ ஓகேயா? லைக் லாஸ்ட் விட இது பரவாயில்லையா? வாய்ஸ் கேக்குதா? லாஸ்ட் விட இது பரவாயில்லையா? பிரியதர்ஷினி அக்கா லாஸ்ட்டுக்கு இப்போ ஓகேயா? கேக்குதா? லாஸ்ட் இதுக்கு வாய்ஸ் ஓகேயா? இல்லக்கா இப்போ அதே மாதிரிதான்க்கா கேக்குது. ஓகே. இதோ இங்கதான். வேணாம் வேணாம் வேணாம். ஆத்தா இதே நவத்தாது. கலைக்கோவன் இப்போ வாய்ஸ் ஓகேன்னு செக் பண்ணி பாருங்க. இல்லக்கா பிரேக் ஆயிட்டு இருக்கு. இப்பயும் பிரேக் ஆகுதா?
பிரியதர்ஷினி. உங்க வாய்ஸ் ஓகேன்னு செக் பண்ணி பாருங்க. ஸோ இங்க நான் சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் வந்து நீங்க மொத்த எலக்ட்ரான்ஸ கால்குலேட் பண்ணி, ஸோ சிங்கிள் பாண்ட் குடுத்ததுக்கு அப்புறமா இங்க 8 எலக்ட்ரான்ஸ் வரும். ஓகேவா? ஸோ இப்ப இந்த 8 எலக்ட்ரான்ஸ வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம மட்டும் தவிர்த்துட்டு, மிச்ச சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம தவிர்த்துட்டு, மிச்ச இதுக்கு வந்து 8 எலக்ட்ரான்ஸ் வந்து அப்டியே குடுப்பீங்க. ஓகேயா? ஸோ அப்ப இங்க பார்த்தீங்க அப்டின்னா, இங்க 8 எலக்ட்ரான்ஸ் பார்க்குறப்போ, இதுக்கு ஆக்டெட் அக்கா கான்ஃபிகரேஷன் இப்பவும் அப்படிதான்க்கா இருக்கு. ம். அம்மா! அம்மா! அபியத்தா அம்மா! அம்மா எனக்கு உன் நெட் அப்டியே தாம்மா. எனக்கு இங்க நெட் ஒழுங்கா கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு உன் ஃபோன் கிட்டக்க வேணும். எனக்கு கிட்டக்க வேணும். ம். ஸோ இத ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. அம்மா கொஞ்சம் பேசாம இருக்கியா? அபியத்தேட்டி சொல்லு. ஸோ இங்க வந்து லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம மட்டும் விட்டுட்டு மிச்ச இதுக்கு வந்து நீங்க எலக்ட்ரான்ஸ் வந்து அசைன் பண்ணுவீங்க. ஸோ இங்க வந்து ஆக்ஸிஜன் பார்த்தீங்க அப்டின்னா, இதுக்கு ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் வரதுக்கு இப்போ கேக்குதா கிளியரா? கலைக்கோவன். கலைக்கோவன். கேக்குதுக்கா. இப்போ ஓகேயா? ஓகே. ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஓகேக்கா. கார்பன் வந்து இங்க லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். கரெக்ட்டா? ஸோ இப்போ இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம தவிர்த்துட்டு மிச்ச ஆட்டம்க்கு வந்து எலக்ட்ரான்ஸ் நீங்க அசைன் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ இப்போ இங்க மொத்தமா மிச்சம் வந்து நம்மளுக்கு எத்தன இருக்கு அப்டின்னா, 8 எலக்ட்ரான்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேயா? ஸோ இப்போ இந்த 8 எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ஆக்ஸிஜனுக்கு நீங்க அட்டைன் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஆக்ஸிஜனுக்கு வந்து குடுக்குற தொட்டு, நீங்க ஆல்ரெடி இதுகிட்ட 2 எலக்ட்ரான்ஸ் வந்து போயிருச்சு. கரெக்ட்டா? ஸோ இப்போ இதுகிட்ட வந்து இதுக்கு ஆக்டெட் வரணும் அப்டின்னா, நீங்க மொத்தமா 6 எலக்ட்ரான்ஸ் வந்து குடுக்கணும். கரெக்ட்டா? ஸோ இப்போ இங்க வந்து 6 எலக்ட்ரான்ஸ் குடுக்கணும் அப்டின்றதுக்காக, நீங்க என்ன பண்ணுவீங்க? 6 எலக்ட்ரான்ஸ் வந்து நீங்க இதுக்கு அசைன் பண்ணுவீங்க. இங்க வந்து அதுக்கப்புறம் இங்க ம். இந்த மாரி இதுகிட்ட 6 எலக்ட்ரான்ஸ் போயிரும். ஸோ இப்ப இந்த 6 எலக்ட்ரான்ஸ் வச்சு இந்த ஆக்ஸிஜனுக்கு என்ன ஆகும் அப்டின்னா, ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் வந்து வரும். இப்போ இங்க கார்பனுக்கு பாருங்க. கார்பன் கிட்ட வந்து நான் குடுக்குறதுக்கு வந்து ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் வரணும் அப்டின்னா, இங்க ஆல்ரெடி நான் 6 எலக்ட்ரான்ஸ் குடுத்துட்டேன். ஓகேவா? எனக்கு ஆல்ரெடி இருந்தது 8. ஸோ அதுலேருந்து நான் இங்க 6 குடுத்த தொட்டு எனக்கு மிச்சம் வந்து எத்தன இருக்கு அப்டின்னா, 2 எலக்ட்ரான் தான் இருக்கு. ஸோ இப்ப இந்த 2 எலக்ட்ரான் நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, கார்பனுக்கு நான் குடுத்துருவேன். கார்பனுக்கு நான் என்னதான் 2 எலக்ட்ரான் குடுத்தாலும், எனக்கு இங்க வந்து ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் வரல. ஏன்னா இங்க 2 இருக்கு. அண்ட் இங்க வந்து 4 இருக்கு. கரெக்ட்டா? ஸோ இப்ப இதுக்கு நான் ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் நான் எடுத்துட்டு வரணும் அப்டின்னா, இந்த ஆக்ஸிஜன்லேருந்து இங்க உள்ள இந்த 2 எலக்ட்ரான்ஸையும் என்ன பண்ணுவேன் அப்டின்னா குடுத்துருவேன். ஸோ அப்ப குடுத்தேன் அப்டின்னா, இங்க என்ன ஆகும்? சி 2 எலக்ட்ரான் அண்ட் அதே மாரி ஆல்ரெடி இருந்த ஒரு பாண்ட். 2 எலக்ட்ரான் குடுத்தேன் அப்டின்னா, தட் இஸ் 1 பாண்ட். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு பாண்ட் அண்ட் தென் ஆக்ஸிஜன்.
ஸோ இப்பயும் செக் பண்ணி பாருங்களேன் கார்பனுக்கு. ஆக்ஸிஜன் வந்து இப்போ இங்க 2 அண்ட் தென் இங்க 2 எலக்ட்ரான் இருக்கு. ஆக்ஸிஜன் கிட்ட ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் இருக்கு. பட் வந்து கார்பன் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6 6 எலக்ட்ரான் தான் இன்னும் இருக்கு. பட் ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் அதுக்கு இன்னமும் வரல கார்பனுக்கு. ஸோ இப்போ அதுக்கு வந்து வரத்துக்காக நான் என்ன பண்றேன், இங்க இருக்க 2 எலக்ட்ரான்ஸ் வந்து நான் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்தேன் அப்படின்னா இங்க என்ன ஆகும், சி ட்ரிபிள் பாண்ட் ஓ என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும். ஓகேவா? சோ இப்ப இங்க பார்த்தேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்கு, கார்பனுக்கு வந்து ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் இருக்கு. அதே மாதிரி ஆக்ஸிஜனுக்கு என்ன அப்படின்னா ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் இருக்கு. ஓகேவா? சோ இப்ப இதுதான் என்னது, சி ஓட ஸ்ட்ரக்சர் அப்படின்றத நம்ம இங்க பார்த்தாச்சு. சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா, நம்ம எப்படி பாண்ட் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ற ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. இப்ப ஏதாவது வாய்ஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்ததா? இல்லக்கா. ஓகே. சோ இந்த நான் இப்ப எப்படி பாண்ட் ஃபார்ம் ஆகுறதுல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க மொத்தமா எலக்ட்ரான்ஸ கவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமா சிங்கிள் பாண்ட் போட்டுருவீங்க. ஸோ இப்போ சிங்கிள் பாண்ட் போட்டதுக்கு அப்புறமா மிச்சம் இருக்கிற எலக்ட்ரான்ஸ வந்து என்ன பண்ணணும், நீங்க அசைன் பண்ணணும். அது வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கு பண்ணக்கூடாது. நீங்க சைடுல இருக்க எலக்ட்ரான்ஸ்க்கு பண்ணணும். ஸோ அத பண்ணதுக்கு அப்புறமா நீங்க பாண்ட் ஃபார்மேஷனுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து பாண்ட வந்து ஃபார்ம் பண்ணிப்பீங்க. ஓகேவா? ஸோ உங்களுடைய ஹோம்வொர்க் என்ன அப்படின்னா, லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஓசோனுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. O3 மாலிகுலுக்கு நம்ம நாளைக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? O3 மாலிகுலுக்கும் கார்பனேட் அயானுக்கும் ரெண்டுத்துக்கும் வந்து லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் இதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஸ்கெலட்டன் ஸ்ட்ரக்சர் எழுதணும். அக்கா திரும்பவும் பிரேக் ஆகுதுக்கா. ஓகேயா? இப்போ வாய்ஸ் ஓகேயா? நாளைக்கு உங்களுடைய ஹோம்வொர்க் என்ன அப்படின்னா, லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓசோன் அண்ட் தென் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பனேட் அயான் இது ரெண்டையும் நீங்க ட்ரை பண்ணுங்க. நம்ம நாளைக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. சோ இப்ப அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா ஃபார்மல் சார்ஜ். ஃபார்மல் சார்ஜ் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம இங்க பார்த்தோம்ல கார்பனேட் அயான்னு பார்த்தோம்ல. சோ நம்ம லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்ல வந்து வரையறப்போ நம்ம இந்த சார்ஜ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மொத்தமா கொடுப்போம். பர்டிகுலர் ஆட்டம்க்கு வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா சார்ஜை வந்து கொடுக்க மாட்டோம். ஓகேவா? சோ எந்த ஆட்டம்க்கு வந்து நம்மளுக்கு ஃபார்மல் சார்ஜ் வந்து போகுது, அதாவது எந்த ஆட்டம் கிட்ட இவ்வளவு சார்ஜ் இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஃபார்மல் சார்ஜ் வந்து கால்குலேட் பண்ணுவோம். அதாவது இங்க இருக்கிற -2ல எந்த ஆட்டம்க்கு வந்து இங்க வந்து நான் என்ன பண்றேன், கார்பன் இருக்கா, அப்புறம் ஆக்சிஜன் இருக்கா, and then ஆக்சிஜன் இருக்கா. சோ இப்ப இந்த 3 ஆட்டம்ல எந்த ஆட்டம்க்கு வந்து -1 போகணும் அப்படின்றத வந்து இந்த ஃபார்மல் சார்ஜ் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஓகேவா? சோ இப்ப இந்த ஃபார்மல் சார்ஜ் என்ன சொல்லுது அப்படின்னா, இட் கேன் பி டிஃபைன் அஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த define as the difference between the electrons of the atom in its free state and the electrons assigned to them in the Lewis dot structure. சரி தப்பா இங்க print ஆயிருக்கு. இந்த Lewis dot structure. அதாவது ஃபார்மல் சார்ஜ் என்ன சொல்லுது அப்படின்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு between the, அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட்டம் வந்து ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்கிறப்போ எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கோ, அதே மாதிரி நம்ம லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்ல எலக்ட்ரான்ஸ் அசைன் பண்றப்போ இது ரெண்டுத்துக்கும் எலக்ட்ரான் டிஃபரன்ஸ் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபார்மல் சார்ஜ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்மல் சார்ஜ் வந்து நான் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் இந்த ஃப்ரீ ஸ்டேட். ஸோ இப்போ வந்து கார்பன் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கார்பனுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன அப்படின்னா 4 தான். ஓகேவா? மைனஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இப்போ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்றதை கால்குலேட் பண்ணிப்பேன். மைனஸ் 1/2 இன்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ட் எலக்ட்ரான்ஸ். ஸோ இப்போ இதுதான் ஃபார்மல் சார்ஜ் வந்து நம்ம கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அது என்னது, டோட்டல் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் இன் த ஃப்ரீ ஸ்டேட், ஃப்ரீ ஸ்டேட்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும், மைனஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் மைனஸ் 1/2 இன்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபார்மல் சார்ஜை வந்து கால்குலேட் பண்ணுவோம்.
ஸோ இப்போ இங்க வந்து இதுதான் O2 மாலிகுல். ஸோ இப்போ இங்க O2 மாலிகுல்ல பார்த்தோம் அப்படின்னா இங்க பாருங்க இந்த ஆக்சிஜன் எடுத்திருக்கேன், ஆக்சிஜன் 1. ஓகேயா? ஸோ இப்போ இங்க ஆக்சிஜன் 1 கிட்ட வந்து ஆக்சிஜன் 1ல வந்து இங்க பாருங்க இந்த ஆக்சிஜன் வந்து ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்கிறப்போ 6. கரெக்டா? மைனஸ் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் பாருங்க. லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் எத்தனை இருக்கு அப்படின்னா 2 இருக்கு. ஓகேவா? மைனஸ் 1/2 இன்டூ ஷேர்டு பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஷேர்டு பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் பாருங்க இங்க வந்து 2, இங்க 2 பாண்ட் இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து 3 பாண்ட், மொத்தமா 3 பாண்ட் இருக்கு. ஸோ 3 பாண்ட்னா மொத்தமா 6 எலக்ட்ரான். கரெக்டா? அப்போ இங்க மைனஸ் 1/2 இன்டூ 6. ஸோ அப்போ அதை வச்சு பாருங்க 6 மைனஸ் 2 அண்ட் தென் மைனஸ் 3. ஸோ இப்படி வருதா? ஸோ இப்போ மொத்தமா இதோட ஃபார்மல் சார்ஜ் என்னது 1 அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆக்சிஜன் 1 ஃபார்மல் சார்ஜ் என்ன அப்படின்னா +1. ஓகேவா? அது எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா வச்சு total number of valence electron in the free state minus total number of lone pair of electron minus 1/2 into total number of shared pairs of electron. இப்போ இந்த ஆக்சிஜன் 2க்கு பாருங்க ஓகே. ஸோ இப்போ இந்த ஆக்சிஜன் 2ல பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்கிறப்போ மொத்தமா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். மைனஸ் இங்க பாருங்க வேலன்ஸ் எலக்ட்ரான் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க மொத்தமா 4 மைனஸ் 4 மைனஸ் 1/2 இன்டூ ஷேர் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஷேர் பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் இங்க பாத்தீங்க அப்படின்னா 1 2 3 4, அதாவது 2 பாண்ட் இருக்கு. ஸோ மொத்தமா 4 எலக்ட்ரான். கரெக்டா? ஸோ அப்போ 6 மைனஸ் 4 மைனஸ் 2. அப்போ இங்க 6 மைனஸ் 6 வருமா? அப்போ இங்க மொத்தமா என்னது சார்ஜ் வந்து 0. இப்போ இந்த ஆக்சிஜன் ஆட்டம்க்கு பாருங்க, திஸ் இஸ் ஃபார் ஆக்சிஜன் ஆட்டம் 2. இப்போ 3க்கு பார்த்தோம் அப்படின்னா 3க்கு பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய ஃப்ரீ ஸ்டேட்ல 6 தான், எல்லா ஆக்சிஜனுக்கும் 6 தான். மைனஸ் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்க 1 2 3 4 5 6 இருக்கா? 6 மைனஸ் 6 மைனஸ் 1/2. இந்த பாண்ட்ல 2 எலக்ட்ரான் இருக்கு. கரெக்டா? இப்போ மைனஸ் 1/2 இன்டூ 2. அப்போ மொத்தமா மைனஸ் 1 சார்ஜ் தான் ஃபார்மல் சார்ஜ். ஸோ இப்போ இந்த ஆக்சிஜன் ஆட்டம்க்கு ஃபார்மல் சார்ஜ் 1, இந்த ஆக்சிஜன் ஆட்டம்க்கு ஃபார்மல் சார்ஜ் -1, அண்ட் தென் இந்த ஆக்சிஜன் ஆட்டம்க்கு ஃபார்மல் சார்ஜ் 0. இதுல தான் டவுட் இருக்கா? ஃபார்மல் சார்ஜ் கால்குலேஷன்ல டவுட் இருக்கா? ஸோ இப்போ வாய்ஸ் எல்லாருக்கும் ஓகேயா? கிளியரா கேக்குதா? பிரியதர்ஷினி கேக்குதக்கா. ஓகே, இது புரிஞ்சதா? ஃபார்மல் சார்ஜ் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றது? விஷ்ணுஜா அக்கா டவுட் இருக்கா? அக்கா ஆமாக்கா சொல்லுங்க. 2 எலக்ட்ரான் இருந்தா லோன் பேர் அக்கா. 2 லோன் எலக்ட்ரான் பேர்னா இருந்தா வந்து லோன் பேர். பாண்ட் ஆகாம இருக்கிற எலக்ட்ரான்ஸ், ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து லோன் பேர்னு சொல்லுவோம். ஓகேயா? ஓகேக்கா. சோ இப்போ இங்க வந்து இங்க அக்கா அந்த ஃபர்ஸ்ட் இங்க பாருங்களேன், இந்த ஆக்சிஜன் ஆட்டம்ல பார்த்தேன் அப்படின்னா இந்த ஆக்சிஜனுக்கு பாண்ட் ஆகாம 2 எலக்ட்ரான் இருக்கு. ஆமாக்கா. சோ அப்ப அதனால லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து மொத்தமா 2. லோன் பேர்னா 1ன்னு சொல்லுவேன். ஓகேக்கா. 2 எலக்ட்ரான்ஸ் வந்து அக்கா ஒரு அதே ஒரு பேர் தான் ஃபார்ம் பண்ணும். எலக்ட்ரான் இருந்தா என்னது? எனக்கு ஒரு வாய்ஸ் கொஞ்சம் எலக்ட்ரான் இருந்தாக்கா இங்க ஆக்சிஜன்ல 2 எலக்ட்ரான் இருக்கு பார். அக்கா அந்த இங்க 2 ஆமாக்கா எலக்ட்ரான் அந்த இருக்கு. ஆக்சிஜன்ல இப்போ ஒரு எலக்ட்ரான் இருந்தா என்னக்கா சொல்லுவாங்க? சோ இப்போ ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீ ரேடிக்கல் அந்த மாதிரி சொல்லுவோம். லோன் பேர்னே கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேக்கா. புரியுதா? அந்த ஒரு எலக்ட்ரான் இந்த ஃபார்முலால ஆட் ஆ, பண்ணுமாக்கா? அந்த ஒரு எலக்ட்ரான் நம்ம ஆட் பண்ண மாட்டோம் ஃபார்மல் சார்ஜ் கால்குலேட் பண்றப்போ. ஓகேக்கா. ஓகேயா? புரியுதா இப்போ? புரிஞ்சுது. ஓகேயா? ஓகே. சோ இப்போ இந்த கால்குலேஷன் ஏதாவது டவுட் இருக்கா? கால்குலேஷன் பார்ட்ல கனகலட்சுமி
கனகலட்சுமி? ஓகே. புரியுதுக்கா. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த டாபிக் போலாம். ஸோ இப்போ ஆக்டெட் ரூல்ல மொத்தமா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி வரையணும் அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் ஃபார்மல் சார்ஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ஆக்டெட் ரூல்ல வந்து லிமிடேஷன் இருக்கு. என்னென்ன அப்படின்றத இங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இங்க லிமிடேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னது ஆக்டெட் ரூல்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு எலக்ட்ரானை சுத்தி 8 எலக்ட்ரான்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கணும் அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கோம். பட் இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்ல பாருங்களேன், லைக் LiCl அண்ட் BH2ல எலக்ட்ரான்ஸ் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா ஆக்டெட்ல பிரசென்டா இல்லாம ஜஸ்ட் வந்து நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணுது, ஸ்டேபிளா பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. பட் ஆக்டெட்ல என்ன பண்ண முடியல அப்படின்னா நம்ம பாண்ட் ஃபார்ம் பண்ண முடியல. ஓகேவா? பட் இருந்தாலும் இந்த ஆட்டம்ஸ் இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா ஸ்டேபிளா தான் இருக்கு. ஓகேவா? In some compounds, the number of electrons surrounding the central metal atom is less than 8. 8 விட கம்மியா இருந்தாலுமே பட் அது என்னவா இருக்கு அப்படின்னா ஸ்டேபிளா தான் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா in molecules with odd number of electrons. ஸோ இப்போ எந்தெந்த மாலிகுல் கிட்ட எல்லாம் odd number of electrons இருக்கோ அந்த சைட்ல வந்து ஆக்டெட் ரூல் என்ன பண்ண முடியல அப்படின்னா எல்லா ஆட்டம்ஸ்க்கும் சாட்டிஸ்ஃபை ஆக முடியல. இங்க பாருங்களேன், நைட்ரஜன் நைட்ரிக் ஆக்சைடு பாருங்களேன், NO. ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த நைட்ரஜன்ல 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அண்ட் இந்த சைட்ல வந்து மொத்தம் 4 இருக்கு. ஸோ மொத்தமா 7 எலக்ட்ரான் தான் பிரசென்ட் ஆயிருக்கு, 8 இல்ல. ஓகேவா? ஸோ இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறப்போ ஆக்டெட் ரூல் என்ன பண்ண முடியல அப்படின்னா சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. ஓகேவா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்க நைட்ரஜன் டை ஆக்சைடு இந்த காம்பவுண்ட் பாருங்க, இங்க 1 2 3 4 இருக்கு, 6 இருக்கு. இங்க இருக்கிற தொட்டு இங்க பிளஸ் சார்ஜ் வேற இருக்கா. சோ மொத்தமா என்ன இருக்கும் அப்படின்னா இந்த நைட்ரஜன்ல 5 மட்டும் தான் எலக்ட்ரான்ஸே பிரசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? சோ அப்ப எல்லா ஆட்டமும் என்ன பண்ண முடியல, ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் எடுத்துட்டு வர முடியல. ஓகேவா? சோ அப்ப அந்த மாதிரி இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா லிமிடேஷன் சொல்லியிருக்காங்க. என்னதான் நம்ம ஆக்டெட் ரூல் சிலதுக்கு பண்ணாலும் சில லிமிடேஷன்ஸ் இருக்கு அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சம் எலிமெண்ட்ஸ் ஹேவ் மோர் தென் 8 எலக்ட்ரான்ஸ் ஆன் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ இப்போ இங்க பாருங்க, பாஸ்பரஸ் கிட்டலாம் என்ன இருக்கு, தனக்கு சுத்தி மொத்தமா என்ன இருக்கு, 10 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இப்போ இந்த 10 எலக்ட்ரான் தொட்டு இது என்னவா இல்ல அப்படின்னா ஆக்டெட் ரூல் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. பட் இருந்தாலும் இது என்னவா தான் இருக்கு, ஸ்டேபிளா தான் இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. பட் இந்த மாதிரி ஆட்டம்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண முடியல அப்படின்னா ஆக்டெட் ரூலை வச்சு ஸ்டெபிலிட்டியை வந்து சொல்ல முடியல. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா லெஸ் தேன் 8 எலக்ட்ரான் இருக்கு இந்த மாதிரி காம்பவுண்ட்ல LiCl அண்ட் BH2ல. அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பேண்டட் ஆக்டெட், சில எலக்ட்ரான்ஸ்ல வந்து மோர் தேன் 8 எலக்ட்ரான்ஸ் வந்து பிரசென்ட் ஆயிருக்கு. அண்ட் இன்னொன்னு என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறப்போ எல்லா ஆட்டம்ஸ்னால என்ன பண்ண முடியல அப்படின்னா ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் வந்து எடுத்துட்டு வர முடியல. ஸோ இப்போ இந்த மாதிரி 3 இதை வந்து நம்ம பார்த்துருக்கோம் லிமிடேஷன்ஸ்ல. பட் என்னதான் இப்படி இருந்தாலும் ஆக்டெட் ரூல் வந்து லைக் லெஸ் தேன் 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் இல்ல மோர் தேன் 8 எலக்ட்ரான்ஸ் இருந்தாலும் சரி அவங்களுடைய ஸ்டெபிலிட்டி என்னவா தான் இருக்கு அப்படின்னா நல்லா தான் இருக்கு. ஓகேவா? இதை வந்து நம்மளோட ஆக்டெட் ரூல்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஓகேவா? எதனால இந்த மாலிகுல்ஸ் கிட்ட எல்லாம் வந்து ஸ்டெபிலிட்டி நிறைய இருக்கு அப்படின்றத. சோ இப்போ அயனிக் பாண்ட வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பத்தி படிக்கிறோம். ஓகேவா? சோ இப்போ இதுல வந்து நமக்கு லாட்டிஸ் என்தால்பி அத பத்திலாம் டீடைலா பார்ப்போம். சோ இப்போ இதுல வந்து என் வாய்ஸ்ல இருந்து பிரேக் அந்த மாதிரி இப்ப பார்த்த வரைக்கும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேட்கலாம். ஏதாவது டவுட் இருக்கா? கலைக்கோவன்? இல்லக்கா. ஓகே. சோ நான் அதுக்குள்ள அட்டெண்டன்ஸ் எடுத்துறேன். எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் கொடுங்க. சோ நான் சொல்ல சொல்ல ரியாக்ட் பண்ணா போதும். விஷ்ணுஜா? விஷ்ணுஜா? ஓகே. பெல்சியா? பெல்சியா? ஓகே. கனகலட்சுமி? ஜெரின் ஷிதா? ஜெரின் ஷிதா? ஓகே, அவங்க இல்ல. ஓகே. அகிலன்? ஓகே. கலைக்கோவன்? சாரா நபீஷ்? பிரியதர்ஷினி?
ஓகே. ஆப்சென்டீஸ் வந்து பெல்சியா, ஜெரின்ஷிதா அண்ட் தென் சாரா நபீஷ். யாரும் மாத்தணும்னா இப்பயே ரியாக்ட் பண்ணிருங்க. பெல்சியா, சாரா நபீஷ், ஜெரின்ஷிதா. ஓகே. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா கெமிக்கல் பாண்ட் வந்து அயனிக் பாண்ட்னா நம்ம முன்னாடி நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஸோ வந்து என்ன நடக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜுக்கும் ஒரு நெகட்டிவ் சார்ஜுக்கும் ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன் வந்து நம்ம பார்த்துட்டோம். அதுதான் கெமிக்கல் பாண்டிங் ஃபார்மேஷன் அப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ இப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அயன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கிறிஸ்டலின் காம்பவுண்ட்ல வந்து அரேஞ்ச் ஆகிப்பாங்க. ஓகேவா? The formation of positive ion that involves ionization enthalpy. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா சோடியம் அப்படின்ற ஒரு ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த சோடியம் வந்து Na+ஆ கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்ல படிச்சிருப்பீங்க. Na+ஆ கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் வந்து அது என்ன பண்ணணும் கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான் அது கொடுக்கறதுக்கு என்ன எனர்ஜி தேவையோ அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அயனைசேஷன் என்தால்பின்னு சொல்லுவோம். அயனைசேஷன் என்தால்பினா என்ன அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் கொடுக்கறதுக்கு அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வேணுமோ அதாவது இந்த மாதிரி ஸ்டேபிள் ஸ்டேட் ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுக்கணும்ல லாசிங் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இந்த மாதிரி யாரு சொல்லுங்க. திரும்பவும் பிரேக் ஆகுதுக்கா. ஓகே. ரொம்ப ஒஸ்டா இருக்கா இல்ல ஓகேயா மேனேஜபிளா? இப்போ ஓகே வாய்ஸ்? இப்போ ஓகேயா பிரியதர்ஷினி? இப்போ ஓகேயா? பிரியதர்ஷினி வாய்ஸ் இப்போ ஓகேயா? கலைக்கோவன், விஷ்ணுஜா? இல்லக்கா பிரேக் ஆகுது. ஓகே. விஷ்ணுஜா? ஓகே. ஸோ நான் கொடுத்த ஹோம்ஒர்க் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் அந்த 2 காம்பவுண்ட் இருக்குல்ல CO3-2 அண்ட் ஓசோன். ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சு பாருங்க. நான் கிளாஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. நம்ம நாளை கிளாஸ்ல கண்டினியூ பண்ணலாம். நான் அந்த 2 ஹோம்ஒர்க் லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சருக்கு மட்டும் நீங்க அந்த 2 காம்பவுண்டுக்கு வரீங்க. அப்புறம் நான் கொஷின்ஸ் கொடுக்குறேன் நாளைக்கு கிளாஸ்ல. ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. ஓகே பாய். இப்போ வாய்ஸ் ஓகேயா? கேக்குதா? கலைக்கோவன், கனகலட்சுமி? ஓகே.